இந்த விஷயங்களாக இருக்கலாம். சில பொழுது நமக்கு என்ன செய்யாது, அதை நாம் சரியாக புரிந்திருக்க மாட்டோம். ஒரு 6-7 முறை கேட்ட பின்னால் எங்களுக்கு அதில் ஒரு புரிதல் என்ன செய்யப்படும், ஏற்படும். அறிந்து புரிந்த விஷயமாக கூட நம்ம இருக்கலாம், ஆனால் உணர்ந்திருக்க மாட்டோம். உணர்தல் என்பது 3வது கட்டம் தான். எப்பயுமே ஒரு விஷயத்தை நம்ம அறிஞ்சது 20 வயசாக இருக்கும், அதை கொஞ்சம் விளங்குறதுக்கு ஒரு 25 வயசில் என்ன செஞ்சிருப்போம், விளங்கி இருப்போம். அதை ஒரு உணர்ந்தது ஒரு 30 வயசு 35 வயசாக இருக்கலாம், 40 வயசாக இருக்கலாம். அதுக்கு ஒரு சந்தர்ப்பம், ஒரு சூழல், ஒரு நிகழ்வு உங்களுக்கு என்ன அது ஏற்பட்டுட்டு என்று சொன்னால் அது நடக்கும். அதனால தான் அல்லாஹு தாலா வலவ் அலிம் அல்லாஹு ஃபீஹிம் ஹைரன் ல அஸ்மஅஹும், அல்லாஹு தாலா அவர்களில் நலவை அறிந்திருந்தால் அவர்களை கேட்க செய்திருப்பான். அவர்கள் விஷயத்திலே நலவை அல்லாஹு தாலா அறிந்திருந்தால் அவர்களை கேட்க செய்திருப்பான். இப்போ முதலாவது அல்லாஹு தாலா செய்யக்கூடிய மிகப்பெரிய அருளை என்ன, கேட்கறதுக்கான சந்தர்ப்பத்தை கொடுக்கறது. கேட்டு என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேட்பான். கேட்கறது தான் முதல் பிரயோஜனம், கேட்கறது தான் முதல் பிரயோஜனம். ஒரு 5 வருடம் 6 வருடங்களுக்கு பின்னால் நிறைய பயன் கேட்டுக்கிறாரு, உன்னையும் செய்கிறதில்லே நம்ம சொல்லுவோம். ஆனால் அப்படி யாரையும் என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. ஒரு நேரத்தில் அவருக்கு விளக்கம் கிடைக்கும், இன்னொரு நேரத்தில் அவருக்கு என்ன செய்யும், உணர்வு பிறக்கும். நீங்கள் நினச்சி பாருங்கள், எத்தனையோ விஷயங்கள் நம்ம படித்து விளங்கி இருப்போம். ஏதோ ஒரு சந்தர்ப்பம், குடும்பத்தில் நடந்த, சமுதாயத்தில் நடந்த ஒரு சோதனையில், ஒரு நஷ்டத்தில், ஒரு இழப்பில் நம்ம உணர்வு பெறுவோம். அப்போது அந்த உணர்வு பெறுதலுக்கு பல காலம் எடுக்கும். சொன்ன உடனே, கேட்ட உடனே, விளங்கிய உடனேயே அவர் நடைமுறைக்கு வருவார் என்றிருந்தால், பிரச்சாரங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 23 வருட காலம், ஃபிரௌனோடு பல தசாப்தங்கள், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அந்த 950 வருடங்கள், இவ்வளோ என்ன செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. வெறும் தகவலை கொடுப்பது மாத்திரமாக இருந்தால் அவசியமே என்ன இல்லை. அதனால முதல்ல அந்த ஃபிக்ஹை நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். நம்ம அறிதலும் புரிதலும், அதுக்கு பின்னால் உணர்தலும், உணர்ந்த பின்னால் கூட நடைமுறைப்படுத்தாமல் இருப்போம். சூழல் இருக்காது, சந்தர்ப்பம் இருக்காது, அதனால் நடைமுறைப்படுத்தாமல் இருப்போம். நடைமுறைப்படுத்தியே ஆக வேண்கின்ற ஒரு சூழலோ, ஒரு நிர்பந்தமோ, ஒரு வழிவகையோ உங்களுக்கு என்ன செய்யும், ஏற்படும். அதுக்கு பின்னால் விட்டுருவோம். சில நேரத்தில் நடைமுறைப்படுத்தினதை என்ன செஞ்சிருவோம், விட்டுருவோம். தொடர்ந்து இருத்தல். இந்த 5 தான் என்ன, பொதுவாக மார்க்க உரைகளை கேட்பது, மார்க்க உரைகளை புரிந்து கொள்வது, விளங்குவது, இதனுடைய பலன்கள் இந்த 5 தான். ஒன்று கேட்டல், 2வது அதாவது ஒன்றை அறிதல், 2வது அதை புரிகிறது ஃபிக்ஹ், அதை புரிந்து கொள்வது, 3வது உணர்ந்து கொள்ளல், பின்னர் நடைமுறைப்படுத்தல், பின்னர் அதிலே தொடர்ந்து இருத்தல். நீங்கள் பாருங்கள், எல்லா தகவலையும் நம்ம தொடர்ந்திருக்க மாட்டோம். சிலதில் உணர்ந்திருப்போம், சிலதில் புரிஞ்சிருப்போம், சிலதில் அறிஞ்சிருப்போம், சிலது அறியாமல் என்ன செய்வோம், நிறைய விஷயங்கள் இருந்திருப்போம். இப்படி ஒரு படிக்கட்டம் என்ன செய்யும், எப்பொழுதுமே எல்லா விஷயத்திலையுமே இருந்து கொண்டிருக்கும். அதனால் தொடர்ந்து நம்ம கேட்பது, தொடர்ந்து விஷயங்களை படித்து கொண்டிருப்பது எங்களை உணர்ச்சி. நம்ம ஒரு சப்ஜெக்டை தான் படிப்போம், ஆனால் இன்னொரு நேரத்தில் நம்மளுக்கு அது என்ன செய்யும், ஒரு உணர்வை நம்மளுக்கு அதை ஏற்படுத்தும். இந்த அடிப்படையை நம்ம புரிந்து கொண்டோம் என்று சொன்னால், எந்த செய்தியையும் கேட்டவைகளாக இருக்கலாம், கேட்காதவைகளாக இருக்கலாம், அவைகளை இன்னொரு முறை கேட்பதற்கு நம்ம என்ன செய்ய மாட்டோம், தயங்க மாட்டோம். இந்த அதாவது அடிப்படையை நாம் புரிந்து கொண்டு, இந்த ரமலானை அதாவது வரவேற்போம் என்கின்ற பகுதியிலே முக்கியமான ஒரு 4-5 விஷயங்களை அடிக்கடி ஞாபகப்படுத்தக்கூடிய விஷயம்தான் இந்த இடத்துல நான் உங்களுக்கு என்ன செய்யலாம், சொல்லலாம் என்று நினைக்கிறேன். அன்புள்ள சகோதரர்களே, இந்த ரமலானுடைய சப்ஜெக்ட் வார நேரத்திலேயே நம்ம நிறைய வணக்கம் சம்பந்தமான உரைகள் நிறைய கேட்போம். இந்த இரவு தொழுகை, நோன்பு பிடிக்கிறது, அதனுடைய சட்டங்கள், சஹர் செய்தல், நோன்பு திறத்தல், இஅ்திகாஃப்ல இருக்கிறது, லைலத்துல் கத்ர் இரவுல என்னது வணக்க வழிபாடுகளில் கவனம் செலுத்துறது, அதுக்கார்கள், இது போன்ற விஷயங்கள், குர்ஆன் ஓதல், இது போன்ற விஷயங்களை நிறைய என்ன செய்வோம், நம்ம பெரிய ஒரு கவனத்தை என்ன செய்வோம், எடுப்போம். ஆனால் இவைகளை பாழாக்கக்கூடிய விஷயங்கள் நிறைய ரமலான் என்ன செய்கிறது, வருகிறது. ரமலான் வருகிற நேரத்திலே இவை எந்த அளவுக்கு நம்ம அமல்களுடைய அதிகத்தை ஏற்படுத்தி கொள்கிறோமோ, அந்த அளவுக்கு அதை பாழாக்கக்கூடிய விஷயங்கள் நம்மளை என்ன செய்கின்றன, நம்மளை சூழ இருக்கின்றன. அதுவும் அன்றைய காலங்களை விட இன்றைய காலம் என்ன செய்கிறது, அதில் மிக பாழாக்கக்கூடிய விஷயங்கள் நிறையவே உண்டு. அதில் ஒன்று என்ன அப்படி என்று சொன்னால், உணவு வீண் விரயம். அதாவது முதலாவது நம்ம தவிர்க்க வேண்டியவைகள் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சு கொள்வது மிகவும் நல்லது. நோன்பை முறிப்பவைகள் என்ற ஒரு காரியத்தை நம்ம படிப்போம். நோன்பு பிடித்ததாக உணராமல் ஆக்குற விஷயம் அது. நம்ம இந்த ரமதானில் நம்ம உண்ணக்கூடிய அந்த உணவும் அதில் நடக்கக்கூடிய வீண் விரயமும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறாங்க, இந்த சமுதாயம் உலக ரீதியாக ஏற்படுத்திய முதல் பிதாத் வயிறை நிரப்புதல்ன்றாங்க. ரசூலுல்லாஹோட மரணத்துக்கு பின்னால் உலகத்தில் ஏற்பட்ட முதலாவது பிதாத் எது, வயிறை நிரப்புறது. வயிறை நிரப்புறத ஒரு அம்சமாக இந்த சமுதாயம் என்ன செஞ்சது, ஆக்கி கொண்டது. அப்படி என்று சொல்லி என்ன நம்ம பார்க்குறோம். ஏன்னா சஹாபாக்கள் ரசூலுல்லாஹோட காலத்துல எல்லாம் வயிறை நிரப்புவதற்கான சந்தர்ப்பங்கள் மிக மிக என்ன குறைவு. ஒரு சிலருக்கு வேணும்னா என்ன செய்யலாம், அப்படி இருந்திருக்கலாம். ஆனால் இந்த ரமலானுடைய மாதம் வந்தால் பசியை உணர்றதை விட என்ன
வயிறு நிரம்புறதை உணர்றது தான் நிறைய பேருக்கு மிகவும் கடினமாக என்ன செய்கிறது, அந்த ஒரு நிலை அவர்களுக்கு என்ன செய்கிறது, ஏற்படுகிறது. எந்த அளவுக்கு என்று சொன்னால் அவர்களுடைய மனநிலையை எப்படி ஆக்கி விட்டார்கள் அப்படி என்று சொன்னால், நம்ம வீடுகளில் வளர்க்கப்பட்ட அந்த சின்ன வயசுல இருந்து அந்த பயிற்சி கொடுக்கப்படுது நமக்கு. வயிற்று நிரப்புற பயிற்சி சஹருக்கு பலருக்கு அனுபவம் இருக்கலாம். சஹரை என்ன நம்ம சாப்பிட்டு முடித்த பின்னால அதான் சொல்லுகிற நேரத்தில் அல்லது இந்த சஹர் முடிவென்று சொல்லப்படக்கூடிய அந்த நேரத்தில் வாங்க சொல்ல போ தண்ணியை குடி என்று சொல்லி என்ன அவசரப்படுத்துகின்ற பெற்றோர்களை நீங்கள் என்ன செஞ்சிருப்பீங்க, கண்டிருப்பீங்க. அப்போ அந்த நிமிடத்தில் அவனுக்கு அது என்ன ஒரு தகவலை கொடுக்கிறதுன்றா, இதான் அவனோட கடைசி நேரம், இதுக்குள்ளே நீ என்ன செஞ்சிக்க, எல்லாத்தையும் குடிச்சிக்க திண்டுக என்று அந்த அதானுக்கு முன்னால் ஒரு கிளாஸ் தண்ணி என்ன குடிச்சிடணும். ஏன்னா இதுக்கு போகிற உனக்கு சந்தர்ப்பமே லைஃப்பில் என்ன இல்லை என்றது போன்ற ஒரு உணர்வு அதை என்ன செய்கிறது, ஏற்படுத்துகிறது. அப்படி பழக்கப்படுத்தப்பட்டால் நம்ம ஒரு 4 வருஷம் 5 வருஷம் அப்படி பழக்கப்படுத்தப்பட்டோம்னா நம்முடைய இயல்பில் என்ன உணர்வு நம்முடைய மனதில் பதிந்து விடும் என்றால், அந்த பெரியோரு கொடூரத்தை நம்ம என்ன செய்ய போகிறோம், ஃபஜ்ருக்கு போகிறோம், மகரிப் வரைக்கும் சந்திக்க போகிறோம் என்ற மாதிரியான ஒரு உணர்வை என்ன செய்ய ஏற்படுத்தி விடுகிறது. அதை ஏற்படுத்தி விடுவதனால அந்த சிந்தனையை இல்லாமலாக்குவதற்கு என்ன வழி என்றதுனால அந்த பிள்ளைகளுக்கே என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னால், அதாவது வீணான நிறைய விளையாட்டுக்களை வீட்டுக்குள்ளே என்ன செஞ்சாங்க, தாயக்கட்டையிலிருந்து கெரம்ல இருந்து பல்லாங்குழியிலிருந்து நிறைய கொண்டு வந்து சேர்த்தாங்க. இப்போ அதெல்லாம் என்னது, அதாவது எப்புகளாக என்ன செஞ்சன வந்து விட்டன. இப்போ மொபைலில் என்ன அந்த விஷயங்களை விளையாடக்கூடிய அளவுக்கான இதுகளை என்ன செஞ்சாங்க, கொண்டு வந்து சேர்க்குறாங்க. அதை பராக்காக்குறது இதில் போதாதுக்கு என்ன, அதாவது இந்த பெரியவர்களும் கூட அதை மறப்பதற்காக தூங்குறதுக்கு என்ன செய்கிறாங்க, ஆரம்பிக்கிறாங்க. அப்போ நினைத்து பாருங்கள், அதாவது அந்த ஒரு அச்சமூட்டல் ஒன்று சொல்லி ஏற்பட்டு உணவை அவ்வளோ அதிகமாக சஹரில் என்ன செய்கிறாங்க, சாப்பிட்றாங்க. இப்போ இலங்கையில வளமையிலலாம் என்ன இருந்துச்சுன்னு சொன்னால், இனிப்புக்கு சாப்பிட்ற மாதிரி உரப்புக்கும் என்ன செய்யணும், சாப்பிட்றது. நல்லா உரப்புக்கு சாப்பிட்டு முடிஞ்சு இனிப்புக்கு இன்னொரு உப்பிங்க என்ன செய்யும், போய்க்கின்றிருக்கு, இன்னொரு பிளேட் என்ன செய்யும், போய்க்கின்றிருக்கு. இது ஃபுல்லாக என்ன செய்கிறாங்க, சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஃபஜ்ர் எப்படி தொழுகிறோம், உலகத்தில் மிக சிறப்பான தொழுகையில் ஃபஜ்ர் எப்படி தொழுகிறோம், ஒரு விதமான ஒரு பிரம்மையில தான் என்ன செய்கிறாங்க, ஃபஜ்ர் தொழுகிறோம், அவ்வளோ ஏறிக்குது. அப்போ ஃபஜ்ர் தொழுகை முடிஞ்ச பின்னால இதெல்லாம் முடிஞ்சு ஒரே தூக்கம். யாராவது பெரிய வேலைகள் இல்லாதவங்களா இருந்தால் தூக்கம். நேராக அசருக்கு என்ன செஞ்சிடுறது, அதுக்கப்புறம் எழும்பிடுறது. சரியா ஊரில் உட்காந்து கண்டு இந்த மாதிரி இருக்கட்டும், நேராக அசருக்கு என்ன செஞ்சிடுற, எழும்பிடுறது. வேலை இல்லாத நாட்களாக இருந்தால் நான் சொல்கிறேன், இப்போ வெள்ளி சனி போன நாட்கள், சனி ஞாயிறு போன நாட்கள் எழும்பிடுறது. அதுக்கு பின்னால் என்ன டைமை பார்க்குறேன், 2 மணி நேரம் தான் இருக்குது நோன்பு திறக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ் நெருங்கிட்டோம். அதோட என்ன நோன்பு திறக்கிற டைமில் இவ்வளோ நேரம் பசியில் இருந்த ஒரு அகோரம், அவருக்கு பசியே இல்லாட்டியும் அந்த ஃபீல் அவனுக்கு வந்துடுது. என்ன, இந்த முழு நேரமும் நான் இவ்வளோ நேரம் பசியில் இருந்துட்டேன்ட்டு அந்த முழு பாயும் என்ன செஞ்சிருது, உணவுகளால் நிரம்பி வழிஞ்சிருது. உணவுகளால் ஃபுல்லாக நிரம்பி என்ன வழிஞ்சிருது. இப்போ இஃப்தார் செய்கிறார். இஃப்தார் என்ன சஹரையும் அல்லாஹ் விரும்புகிறா, இஃப்தாரையும் அல்லாஹ் விரும்புகிறா. அதுக்காக வேண்டிய நம்ம விரும்புகிறோம்டா இல்லை. ஆனால் அதை ஒரு ரீசனாக நம்ம எடுத்து நம்ம அதை என்ன செய்கிறோம், சாப்பிட ஆரம்பிக்கிறோம். சாப்பிட்டு கொஞ்ச நேரத்தில் என்ன, அதாவது இஷா முடிஞ்சு அதோட ஜமாத்து நடக்கும். ஜமாத்து நடந்து ஒரு ரக்காத்துக்கு ஒரு 5 நிமிஷம் எடுக்கிறதே பெரிய விஷயம். இன்றைக்கு தராவிகளில் அந்த ஒரு ரக்காத்தில் அவருக்கு நிற்கலாது. சலாம் கொடுத்த உடனே இங்கே இந்த அரபு நாடுண்டா டக்கு டக்கு டக்குன்னு சவுண்டு கேட்குது. என்ன பொட்டில் உடைக்கிற சவுண்டு. தாகத்தில் வைக்கிறார். ஒரு பெரிய போராட்ட களம், ஜிஹாது களத்தில் இறங்கி மிகப்பெரிய ஒரு போராட்டம் சந்திச்சு 2 ரக்காத் தொழுது அந்த 5 நிமிடம். இத்தனைக்கும் வயதாளிகள் கூட இல்லை, யாருண்டா இளைஞர்கள் 40-50 வயசில் உள்ள அந்த மாதிரி நடுத்தரமானவங்க தண்ணி குடிக்கிறது. தண்ணியை குடின்னு குடிச்சிட்டு 2 எத்தனை ரக்காத்து முடிஞ்சிங்க அவட்டுக்கு, அப்போ 2 ரக்காத் தொழுது, எத்தனை ரக்காத்து முடிஞ்சிக்குது, அவ்வளோ டயர்டு. இன்னும் 4 ஷாலா, இன்னொரு 4 தான் அப்படின்னு. சரி, ஓகே. அதோட அந்த 4 தொழுது முடிஞ்சுது. வித்திரு என்ன, நான் கடைசி நேரத்தை தொழுகிறது தான் சிறப்புன்னு சொல்லி பள்ளியை விட்டு என்ன செஞ்சிடுறது, போயிடுறது. அன்புள்ள சகோதரர்களை, இந்த நேரத்தில் 4 ரக்காத்தோட திரும்பி போன ஆக்கெல்லாம் இருக்குது. பிந்திய இரவு சிறந்தது, பிந்திய இரவு சிறந்ததுன்னு ஹதீஸால வரல, டயர்டால வந்தது. பிந்திய இரவு சிறந்தது, அங்கே போய் பிந்திய இரவு என்ன இல்லை, அப்புறம் கடமை இல்லை, சுண்ணத்து தானே அப்படின்னு நினைக்கிறது. கடைசி 10 தானே முக்கியத்துவம் நினைக்கிறது. அப்புறம் ஒத்தப்பட தானே முக்கியத்துவம் நினைக்கிறது. அப்புறம் 27 இருந்தாலும் இருக்குமே நினைக்கிறது. அப்புறம் அடுத்த வருஷம் அப்படியே என்ன செய்யறது, நாங்கள் இறங்கிக்கிட்டே போகிறது. இந்த மனநிலை உணவு தான் முதல் காரணம். உணவு தான் முதல் காரணம். ஒரு அறிஞர் சொல்றாரு, நீங்க ஏதாவது ஒரு வேலை செய்ய இருந்தா சாப்பிடாதீங்க. சாப்பிட்டுட்டு அந்த வேலையை செஞ்சீங்கடா உங்களோட சிந்தனை அதை என்ன செஞ்சிடும், கொண்டு போய்விடும். ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வேலையை நீங்க செய்ய இருக்கிறீங்கன்னா அந்த வேலையை என்ன செய்யுங்க. அதுக்கு பின்னால் என்ன செய்ய, அதாவது நீங்க எந்த இடத்துல சிந்தனையை நம்ம செலுத்தணுமோ அந்த இடத்துல அது மனசை என்ன செஞ்சிடும்,
குழப்பி விடும். அதனால் அந்த உங்களுக்கு டயர்ட்னஸை ஏற்படுத்தி விடும். அதனால் நீங்கள் சாப்பிடாதீங்கன்னு ஒரு அறிஞர் என்ன செய்கிறாரு, சொல்லுகிறார். அப்போ அன்புள்ள சகோதரர்களே, அப்துல்லா இப்னு உமர், அதே போல் அப்துல்லா இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகன், இவங்க 2 பேரும் இந்த உணவோடு சம்பந்தப்பட்டது. அவர் என்ன இந்த இஷாவும் அஷாவும், இரவு உணவும் இஷாவுடைய ஜமாத்தும் வந்துட்டு உங்களுக்கு பசியாக இருந்தால் நீங்கள் அஷாவை சாப்பிட்டு விட்டு, இரவு உணவை சாப்பிட்டு விட்டு நீங்கள் என்ன செய்ய, அதாவது தொலைப்போங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதுதான் சுன்னா அப்படின்றார். அதுக்கு அப்துல்லா இப்னு உமர்லாம் அங்கே சொல்கிறாங்கன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சஹாபாக்களுடைய சாப்பாடு உங்களுடைய தந்தையுடைய சாப்பாடாக இருக்கல அப்படின்றார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சாப்பாடு உங்கள் தந்தையுடைய சாப்பாடாக இருக்கல அப்படின்னா, தந்தையுடைய காலத்து சாப்பாடாக என்ன செய்யலை, இருக்கல. அவங்க சாப்பிட்டுட்டு 2 ரக்காத்துக்கு என்ன செஞ்சிடலாம், போயிடலாம். நம்ம சாப்பிட்டுட்டு தஹஜ்ஜுதுக்கும் போயிடலாது. அவ்வளவுக்கு என்ன அந்த வெரைட்டி முடிய வந்துகண்டே இருக்கும். இங்கே தட்டில் ஒன்று இருக்கும், கிச்சனில் கொஞ்சம் இருக்கும், சரியா, எல்லாம் வந்து முடிய. அப்போ இஷாவில் நம்ம சஹருக்கும் என்ன செய்யலாது, போக இயலாத அளவுலான உணவு இருக்குது. அதை இப்னு உமர் ரலியல்லாஹு வழங்கப்படுத்துகிறாங்க. இந்த உங்களோட உணவு என்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களோட காலத்து உணவாக என்ன உங்களுடைய உணவுகள் இல்லை. அப்போ அது நீங்கள் அஷாவை முற்படுத்துங்கள் அப்படின்னா சாப்பிட்டுட்டு, அப்துல்லா இப்னு அதாவது உமர் இப்னு கத்தாப் எல்லாம் சொல்கிறாங்க, நான் சாப்பிட்டு கொண்டிருப்பேன், இகாமத்துடைய சவுண்டு கேட்கும், என்னுடைய முழு அவசரமும் அந்த முதல் ரக்காத்தை இமாம் ருக்குவுக்கு முன்னால் என்ன செய்யணும், அந்த தொழுகையை அடைஞ்சு கொள்ளணும், அந்த ரக்காத்தை அடைந்து கொள்ளணும் என்பதாக இருக்கும். நமக்கு நினைச்சு பார்க்கலாமா, அப்படி நம்ம அந்த மாதிரி நினைக்க இயலாது. ஏன்னா நம்ம கறியிலே 2 வகை இருக்கும், அதுக்கு ஒரு தொட்டுக்கிறது 2 வகை இருக்கும், அப்புறம் இந்த மாதிரி நிறைய சேர்த்து என்ன செய்யும் இருக்கும். அதை ஊற்றி முடிகிறதுக்கே அங்கே என்ன செஞ்சிடும் தொழுகை, அதுவும் தொழுகை வேற ஸ்பீடாக என்ன செய்யும் இருக்கும். இந்த நிலைமையில அதாவது சப்பிஹிஸ்ம ரப்பிக்கல் ஆலாவே 3ஆ உடைச்சு ஓதுறாங்க, 3ஆ உடைச்சு என்ன செய்கிறாங்க, ஓதுறாங்க, அது ஃபஜ்ர்ல. அப்படி நிலைமையில நமது காலம் என்ன செய்யுது, போய்கன்று இருக்குது. எனவே அன்புள்ள முதலாவது விஷயம், ரமலான்ல நாங்கள் எல்லா ஹதீஸையும் படிப்போம், எல்லா ஃபிக்ஹ் சட்டத்தையும் தெரிஞ்சுக்கொள்வோம், இபாதத்துடைய சிறப்பெல்லாம் தெரிஞ்சுக்கொள்வோம். ஆனால் அதுக்கு என்ன தேவை, உள்ளமும் உடம்பும் என்ன தேவை, நமது உள்ளமும் உடம்பும் தேவை. உள்ளத்தை உடம்பை பற்றி எந்த கவனம் என்ன செய்யறதில்ல, எடுக்கிறதுல சிறப்புக்களை உள்ளத்தில் சேர்த்து வச்சுக்கிறது. தராவியுடைய சிறப்பு, நோம்புடைய சிறப்பு, ஈத்துக்காவுடைய சிறப்பை செஞ்சுட்டு இதை கவனம் எடுக்கல, சாப்பாட்டில் எந்த யோசனையும் இல்லை. இதனால இன்னொரு பாதிப்பு என்ன தெரியுமா, இந்த வீட்டில் உள்ள பெண்கள், நீங்கள் அதாவது ஹாலு நிசா இஸ்ஸலஃபி ரமலான்லே அதாவது சலஃபுகளுடைய பெண்கள் எப்படி இருந்தார்கள் என்றதெல்லாம் நீங்கள் படிங்க. என்றதெல்லாம் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுக்கு அதுக்கு என்ன எந்த விதமான இப்போ சலஃபுகளுடைய பெண்களை ஃபாலோ பண்ணுறதுக்கு ஏழுமா எங்களுடைய பெண்களுக்கு இயலாது. காரணம், முதலாவது சஹரில் ஆரம்பிச்சிங்கன்னா அவங்க கன்ஃபார்மாக ஒரு 1 மணி 2 மணிக்கு என்ன செஞ்சிடணும், எழும்பிடணும், அவ்வளோ ரெடி பண்ணணும், அவ்வளோ என்ன செய்யணும், இந்த சஹருக்கு ரெடி பண்ணணும். அதுக்கு ஒரு 4 மணித்தியாலம் 5 மணித்தியாலம் போகிறது. இவர் அங்கே சொல்லிடுறது உனக்கு நன்மை இது அப்படின்ட்டு. எதுக்கு சஹரை நீ தயார்படுத்துறதுல, சஹரை தயார்படுத்துறது நன்மைக்கு தான், இது சஹரை தயார்படுத்துகிற மாதிரியா இருக்குது, அப்படி இல்லை. அதுக்கு ஒரு இதை சொல்லிடுறது. அதுக்கு பின்னால் அவங்க எழும்பி ஏதாவது ஒன்று செய்ய நினச்சா இல்லை, லுஹரோடு அவங்க ரெடி ஆகிடணும். எதுக்கு, இஃப்தாருக்கு ரெடி ஆகினது மட்டுமல்ல, இவனுக்கு பகல் மிஸ் ஆகின கவலை டின்னரில் பேச முடியும். பகல் மிஸ் ஆகின எதிர்க்கு தானே, அதனால் நோன்பு திறந்து எல்லா சாப்பாடும் முடிஞ்சு ஒரு 9 மணிக்கு என்ன மறுபடி டின்னர்ன்றாங்க. அப்போ அது அஷாவை ரசூலாங்கட அஷா இரவு உணவுன்றது அதான் எது அந்த மகரிபோடு நடக்கக்கூடியதான். வளமையாகவே என்ன இரவு உணவு ஒரு சில இடங்களில் மட்டும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க லேட்டாகி சாப்பிட்டார்கள் என்ன செய்து வருகிறது. பெரும்பாலான நேரம் மகரிபுக்கும் இஷாவுக்கு இடையில் என்ன செஞ்சிடும், முடிந்து விடும். அதனால தான் இஷாவும் அஷாவும் வந்தால் ஹதீஸில் வருது, இஷா ஜமாத்தும் அஷா இரவு உணவும் சேர்ந்து வந்தால் நீங்கள் என்ன செய்யுங்க, உங்களுக்கு பசி இருந்தால் அஷாவை முற்படுத்துங்கன்னு வாடுறதுக்கு காரணம் அதுதான். இப்போ இந்த மாதிரி நீங்கள் எடுத்து பார்த்தீங்க என்று சொன்னால், முதலாவது எங்கள்கிட்ட மாற்றம் வர வேண்டிய ஒரு மிக முக்கியமான ஒரு பகுதி இதுதான், உணவுடைய சப்ஜெக்ட். உணவுடைய இந்த சப்ஜெக்ட் நம்ம எப்படி நடந்து கொள்கிறோம், இப்படியான பெருவாரியான உணவு தயாரிப்புகளை, அதுக்கான பிரத்யேக ஏற்பாடுகளை தவிர்க்க பழகுங்க. இதை என்ன செய்ய, தவிர்க்க பழங்க. இஃப்தார், மற்றவர்களுக்கு இஃப்தார் கொடுக்கிறோம் என்ற அந்த உணர்வில் என்ன செஞ்சிடறோம்டா, பெரிய லெவலில் என்ன இஃப்தாரை செய்ய பார்க்குறோம். அப்படி விருந்தாளிகளுக்கும் சேர்த்து அவர்கள் செய்யக்கூடிய ஒரு நிலைமை வருகிற நேரத்தில் அது பாதிக்குது. அதை பெண்கள் யாராவது ஏதாவது சொல்லிட்டாங்கன்னு வைங்களேன், அடிக்கடி விசிட்டர்ஸை கூட்டிகிட்டு வராங்கன்னு சொன்னால் உடனே என்ன விருந்தாளிகளை கவனிப்பவுடைய சிறப்பே தெரியுமா. விருந்தாளி என்ற அது பக்கத்துலேருந்து அடுத்து விட்டு போகிறதில்ல. விருந்தாளி இஸ்லாமிய அடிப்படையில் விருந்தாளிக்கு சில ஹக்குகள் இருக்குது. என்ன விருந்தாளிக்கான ஹக்கு, 3 நாள் என்ன செய்யணும், விருந்தளிக்கணும். அப்போ அடுத்த வீட்டில் உள்ளவர் இங்கே 3 நாள் நின்று ஒரு நாள் மறுபடி இடைவெளி விட்டுட்டு மறுபடி வந்தால் என்ன செய்ய வேண்டி வரும், கவனிக்க வேண்டி வருமே 3 நாள். அப்போ அழகாக அவர் இங்கே இருந்துடலாமே, இங்கே என்ன செய்ய ஒரு நாள் கேப் கொடுக்கறது வந்துடுறது. அது அந்த ஹதீஸுக்கு அதெல்லாம் அர்த்தம். விருந்தாளியை கவனித்தல் என்றால் ஒரு ஊரில் இருந்து இன்னொரு ஊருக்கு என்ன செய்கிறாரு, வாராரு,
அவருக்கு தங்குமிடமாக கவனிக்கிறதுக்கு வேற எதுவுமே இல்லை. அவர் ஒரு உறவினர்கிட்ட போகணும் அல்லது ஒரு முஸ்லீம்கிட்ட தான் என்ன செய்யணும், அவர் தங்குறதுக்கு போகணும். இந்த மாதிரி வரக்கூடிய காலத்தில் அந்த சூழ்நிலையில் இருக்கக்கூடியவருக்கு தான் விருந்தாளி லைஃப்னு சொல்லப்பட்டுச்சு. இவங்கெல்லாம் விருந்தாளி தான், இல்லாமலாம் இல்லை. அந்த இஸ்லாமிய சட்டத்துக்குள்ள என்ன செய்ய மாட்டார், வரமாட்டார். ஏன், அவருக்கு எடுக்கவும் இயலும். அவர் தரலேண்டா அவருக்கு தேவையானதை எடுத்து என்ன செய்யலாம், சாப்பிடலாம். அப்ப நம்ம சொல்ற அடிப்படையிலான விருந்தாளி லிஸ்ட்ல வச்சோம்னா வீட்டு சாப்பாடெல்லாம் நிற்காது. ஏன், எல்லாரும் ஊர்ல இருக்கிறவங்க தான் மாறி மாறி போய்க்கிறது. இன்றைக்கு நாங்க அங்கேக்கு விருந்துக்கு போறது, அவர் நாளைக்கு அதுக்காக வேண்டி இங்கேக்கு விருந்துக்கு வர்றது, இப்படியே போறதல்ல விருந்தாளின்னு என்ன செஞ்சது சொல்லப்பட்டது. அப்ப விருந்தளித்தல் அப்படி என்றது வேற ஊர்ல இருந்து ஒரு தூரமான இடத்திலிருந்து வாரார், அவருக்கு உணவு தங்குமிடம் ஏற்பாடு செய்யறதுதான் என்ன விருந்தோம்பல் என்று சொல்லப்பட்டது. நீங்க ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் மூசா அலைஹிஸ்ஸலாத்துல வரலாற்றுல என்ன படிப்பீங்க, அவரை இன்னொரு ஊருக்கு போறாரு, விருந்தறிக்கை என்ன செய்யறாங்க, மறுத்தாங்க. இன்னொரு ஊருக்கு போன சம்பவத்துல தான் என்னது விருந்தோம்பல் லைஃப் வரும். சஹாபாக்கட விஷயத்துல என்ன வருது, விருந்தாளி எங்களோட வந்தீங்கன்னா வேற ஊர்ல இருந்து வழி இல்லாம வந்தவங்களுக்கு தான் என்ன அந்த அவங்களுக்கு சாப்பாடுக்கு அதுக்கு ஏற்பாடு செய்யறது தான் விருந்தாளின்னு சொல்றது. இப்போ இது விருந்தளித்தல் என்றது இதுக்குள்ள தியாபத்தில் இது சாதாரணமாக பொதுவாக உணவளித்தல், அவங்கள மகிழ்வித்தல், அவர்களை சந்தோஷப்படுத்தல், அதுல வரும். இந்த அடிப்படையில் ஏற்பாடு செய்யற பிள்ளை. இதனால தான் அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோட ஒரு வளமை இருந்துச்சு. ஊரில் உள்ள ஏழைகளை எல்லாம் அழைச்சிட்டு வந்து என்ன செய்வார், அவருடைய வீட்டில் நோன்பு திறப்பார். தனியே என்ன செய்ய மாட்டார், நோன்பு திறக்க மாட்டாங்க. சில மஸ்ஜிதுகள், அதாவது அபுசிவார் அல்ல அதுவி என்றவர் சொல்றாரு, இந்த பள்ளி ஒரு பள்ளியை காட்டி, இந்த பள்ளியில அதாவது பனு அதி கோத்திரத்தினர்கள் வந்து ஏழைகளுக்கு நோன்பு திறக்கிறதுக்கு ஏற்பாடு என்ன செய்வாங்க வளமையாக அவங்க அதை என்ன செஞ்சிருந்தாங்க, வைத்திருந்தார்கள் என்ன செய்யறாங்க காட்டுறாங்க. அதே போல வீட்டுக்கு வர நேரத்தில் இப்படி ஏழைகளை கூட்டிட்டு வந்து அவர் என்ன செய்வார், நோன்பு திறக்க வைப்பார் அப்துல்லா இப்னு உமர். குடும்பத்தினர் வந்து சில பொழுதுகளில் இவர் இல்லாத டைம்ல அவங்கள திருப்பி அனுப்பியெல்லாம் என்ன செய்யறாங்க இருக்கிறாங்க. யாரு, அப்துல்லா இப்னு உமர் குடும்பத்தினர்கள் இவர் இல்லாத டைம்ல திருப்பி அனுப்பியெல்லாம் இருக்கிறார். எதனால என்றா அப்துல்லா இப்னு உமருக்கு கொஞ்சம் என்ன செய்யட்டும், நோன்பு திறக்கிறதுக்கான சந்தர்ப்பம் கிடைக்கட்டுமே, அவருக்கு ஒரு முழு நேர உணவு என்ன செய்யட்டும் கிடைக்கட்டுமே. இதுக்காக வேண்டி அவர்களை குறை சொல்லவும் இல்லை. அவங்க விருந்தாளிகளை திருப்பி அனுப்பி விட்டீர்கள் அப்படின்னு அப்துல்லா இப்னு உமர் என்ன செய்யல, குறை சொல்லல. ஆனா அவர் அப்படி வளமையாக வச்சிருந்ததுனால அந்த மாதிரி திருப்பி அனுப்பினா அவர் அன்றைக்கு என்ன செய்ய மாட்டாரு, சாப்பிடாமலாம் என்ன செஞ்சிருக்கிறாரு, இருந்திருக்கிறார் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப அன்புள்ள சகோதரர்களே, இது நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம். பெண்களுக்கு அவர்கள் நோன்பு பிடிப்பதற்கு, இபாதத்து செய்வதற்கு, இந்த மாதிரி விஷயங்களுக்கான வழிகளை நம்ம என்ன செய்யணும், அமைத்து கொடுக்க வேண்டும். நாங்களும் இந்த உணவு விஷயத்துல நிறைய தவிர்ப்பை என்ன செய்யணும், செய்து கொள்ள வேண்டும். நிறைய இது மாதிரி விஷயங்கள்ல கூடுதலாக வீண்விரயம் செய்யாமல் தவிர்ப்பதை நம்ம பழகிக்கொள்ள வேண்டும். இதுல இன்னொரு பகுதி என்னன்னு சொன்னால், உண்மையிலேயே ஒரு காலம் இருந்துச்சு, இந்த சஹாபாக்களுடைய இஃப்தார்கள் வந்து எப்படி இருந்திருக்கும் அப்படின்றத நீங்க தெரிஞ்சு கொள்வது இந்த செய்தி போதுமானது. ஒரு காலம் இருந்துச்சு, நோன்பு திறத்த கொஞ்சம் கொஞ்சமாக தானே சட்டம் இறங்கிச்சு. நோன்பு உரிய டைம்ல திறக்கவில்லை என்றால், நோன்பு வந்து மகரிபுடைய சரியான வக்து வருது, அந்த டைம்ல திறக்கலைண்டா அதுக்கப்புறம் அவங்க என்ன செய்யறது இல்லை, நோன்பு திறப்பது இல்லை. அந்த வளம் அவங்கள்ட்ட அதுக்கு தொடர்ந்து என்ன செய்யறது, அப்படியே கண்டினியூ பண்ணி நேராக அடுத்த நாள் மகரிபுக்கு தான் என்ன செய்யணும், நோன்பு திறக்கணும்னு சட்டம் இருந்துச்சு. இப்படி ஒரு இஃப்தார் இருந்துக்குமாப்ப, நோன்பு திறக்கிற டைமுக்கு நடக்கலைண்டா அடுத்த நாள் மகரிப் என்று சொன்னா நம்ம நோன்பு திறந்து முடிகிறது இஷாவுக்கு தானே. நம்ம ஆரம்பிச்சா இஷாவுக்கு தான் நோன்பு திறந்து என்ன செய்யறது முடியுது. அங்கேக்கு வக்து முடிஞ்சா, அந்த நோன்பு திறக்கிற டைம் முடிஞ்சா அவங்க அடுத்த நாள் தான் என்ன செய்வாங்க, நோன்பு திறப்பாங்கன்னு பிறகு தடையா என்ன செஞ்சுட்டு அது தடை செய்யப்பட்டு நீங்க லேட் ஆகினாலும் என்ன நோன்பு திறந்து கொள்ளலாம் என்ற சப்ஜெக்ட் வந்துச்சு. ஆனாலும் சில சஹாபாக்கள் வந்து ரசூலுல்லாஹ் விசால் செய்வாங்க. விசால்ன்னு சொன்னா நோன்பு திறக்காம அடுத்த நாள் சகர் செய்யாம அதுக்கு அடுத்த நாள் இஃப்தார் வர வரைக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருப்பாங்க. அந்த மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு இருப்பார்கள். சஹாபாக்களும் சிலர் என்ன செஞ்சாங்க, நாங்களும் அப்படி செய்வோம்னு செஞ்சாங்க. இப்போ ரசூலுல்லாஹ் சொன்னா இப்படி செய்ய வேண்டாம், இப்படி செய்ய வேண்டாம். அல்லாஹு தஆலா அவன் புறத்திலிருந்து எனக்கு உண்ண தருகிறான், எனக்கு குடிக்க தருகிறான், அப்படின்னா எனக்கு பலத்தை அல்லாஹ் என்ன செய்யறான், தாரான்னு சொன்னாங்க. அப்போ சஹாபாக்கள் விடல. ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்கன்னா 3ஆம் நாள் கண்டினியூ பண்ணாங்க. 2வது நாள் மகரிபில் இஃப்தார் செய்யாம 3வது நாள் என்ன செஞ்சாங்க, கண்டினியூ பண்ணோடனே அவங்களால என்ன செய்ய முடியல, அது செய்ய முடியாம போச்சு. அப்ப சொல்றாங்க, நான் வந்து என்ன அது வேண்டாம் என்று சொன்னேன், அதை நீங்க என்ன செஞ்சிருங்க, அதை விட்டு விடுங்கள், அல்லாஹ் என்ன செய்யறான் எனக்கு உண்ணவும் குடிக்கவும் தந்து கொண்டிருக்கிறான்னு சொன்னாங்க. இதுதான் சஹாபாக்களோட இஃப்தார் சம்பவங்கள். சஹாபாக்களுடைய இஃப்தார் சம்பவங்கள் என்று இருக்கிறேன். எந்த அளவுக்குண்டா, அந்த ஒரு மனைவி கணவன் வந்து வீட்டில் வராரு, அவங்க தூங்கிடுறாங்க, அவங்களுக்கு இஃப்தார் தேடி வெளியே போறாங்க. இஃப்தார் தேடி வெளியே போறாங்க, நோன்பு திறக்கிறதுக்கு ஏதாவது எடுக்கிறதுக்காக வேண்டி வெளியே போகிறார்கள். இப்படித்தான் அவர்களுடைய உணவு வளமை என்ன செஞ்சது இருந்தது. அப்ப நம்ம இதுல ஒரு 3-4 செய்தியை புரிஞ்சுக்கொள்ளணும். ரமலான் வந்து எங்களுக்கு ஏன் இந்த மாதிரியான ஒரு பெரிய ப்ரிப்பேரேஷனுக்கு நம்ம போறோம்னு சொன்னா,
அதிகமானவர்கள்ட்ட சுன்னத்து நோம்புடைய வளமை இல்லை. அதான் காரணம். அதிகமானவர்களிடத்திலே சுன்னத்து நோம்பு வளமை உண்டு இல்லை. அப்போ திடீர்னு எப்படி பசிக்கணும்னு சொன்னோன்னே என்னன்னு தெரியாது. ஒரு வருஷமா இருந்தது மறந்துடுறது தானே. எல்லா பெருநாள் தொழுகைக்கும் எத்தனையா தக்பீர்னு எண்ணி பார்க்குறோமா இல்லையா? எத்தனை தக்பீர்னு 8 அல்ஹம்துலில்லாஹ். எனக்கு ஞாபகம் வைக்கிது. அவர் சொன்ன போது தான் என்ன செய்யுது ஞாபகம் வருது. ஒவ்வொரு பெருநாள் தொழுகைக்கும் 8 தக்பீர் 5 தக்பீர் எப்படி நம்ம ரிப்பீட் பண்ணி ஞாபகப்படுத்தி கொள்கிறோமோ, ஒவ்வொரு முறை ஜனாசா தொழுகையில் ஒரு சின்ன டவுட் ஒன்று வரது இல்லையா? முதலாவது செலவாத்தா ரெண்டாவது பாத்தியாவான்னு இப்படி அல்லது எப்படி கன்ஃபியூஷன் வந்துருந்தானே. இந்த மாதிரி ஒரு குழப்பம் வர மாதிரி இந்த ரமதானில் இந்த ஒரு குழப்பம் என்ன செய்யுது நிறைய பேருக்கு அப்படி இருந்து கொண்டே இருக்கிறது. என்ன? சுன்னத்து நோம்புடைய வளமை இல்லாததுனால, சுன்னத்து நோம்புடைய அந்த வளமை இல்லாததுனால ரமதான் வந்தோடனே அப்படி ஆகிறது. உண்மையிலேயே சுன்னத்து நோம்புடைய வளமைகள் திங்கள் வியாழன் அல்லது மாதத்துக்கு 3 நாட்கள் அல்லது மாதத்துக்கு 3 நாட்கள் அல்லது இந்த ஷாபான் நெருங்கிச்சே இதில் ஒரு 5-6 நாட்களாவது நோன்பு எங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த தர்த்தீப் என்ன செய்யும் விளங்கி இருக்கும். பழமையாக சுன்னத்து நோன்பு பிடிக்கிறவங்கள்ட்ட பாருங்க, இது ஒரு பெரிய ஒரு விஷயமா இருந்திக்காது அவங்களுக்கு. இந்த ரமதானில் என்ன செய்ய மாட்டாங்க, பெரிய ஒரு இதாக மாற்ற மாட்டாங்க. அதை அப்படி சிம்பிளாக நீங்கள் சாப்பாடை வச்சுக்கோங்க. எவ்வளவு சொன்னாலும் நம்ம மாற மாட்டோம்னு இருக்காம சாப்பாடு விஷயத்தில் ஒரு முடிவு செய்யுங்க. என்னடா இவ்வளவுதான், இதுக்கு மேலே நான் என்ன செய்வதில்லை, வருவது இல்லை. நம்ம வீட்டில் இஃப்தாருக்கு வாரவங்களுக்கு அடுத்த முறை யோசிக்கிற மாதிரி வைங்க. இல்லைங்களா? கொஞ்சம் இஃப்தாரை வைங்க, நோன்பு திறந்துற கூலியா. அதுக்கப்புறம் அவங்களும் என்ன செய்ய மாட்டாங்க, ஓகே நம்ம இதுக்கண்டே ரமணானில் திரிஞ்சிட்டிக்கிற தொழிலை விட்டுறணும், சரியா? அதை அப்படின்னு ஒரு முடிவுக்கு அவங்க என்ன செய்வார்கள், வருவார்கள். பள்ளிகளில் இஃப்தார் செய்கிறாங்க. என்னது இஃப்தார் செய்கிறாங்க? அதிகமாக இல்லாதவர்களுக்கு கஷ்டப்பட்டவர்களுக்கு இஃப்தார் செய்வதை விட எப்படி இஃப்தார் செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் டாம்பிகத்தை காட்டுற அளவுக்கு. எந்த அளவுக்கு அவன் அதை பர்கர் கொடுத்தானா நம்ம KFC கொடுப்போம் இஃப்தாருக்கு, சரியா? அது ஃபோட்டோவில் அடிச்சு இப்படி ஒரு போட்டி உணர்வில் நிறைய என்ன செய்கிறாங்க. இப்போ உணவு விஷயம்தான் அப்படியே நிறைய பரவி இருப்பதை பார்க்கிறோம். அதான் ஒரு சகோதரர் நம்ம கொள்கைக்கு வெளியுள்ள ஒரு சகோதரர் சொல்கிறாரு, முஸ்லீம்கள் 30 நாள் எப்படி பசியில் இருக்கிறாங்க அப்படி என்றது அவன் ஆச்சரியமாக பார்க்குறான். ஆனால் நம்மளோட சகரையும் இஃப்தாரையும் பார்த்தாண்டா அவனுக்கு ஆச்சரியம் நீங்கிரும், அவனுக்கு ஆச்சரியம் என்ன செஞ்சிடும் போயிடும். இதுதான் ரகசியம். இதான் என்ன ரகசியம்? வளமையான நாட்களை விட இவர்கள் சேர்த்து 4 நேரம் ஒரே 2 டைம்ல என்ன செஞ்சிடறாங்க, முடித்து விடுகிறார்கள் என்றது அவன் என்ன செய்வான், காணுவான். அப்ப இந்த பண்பை இந்த சிந்தனை போக்க நம்ம முதலாவது விட்டுவிட வேண்டும். அப்போ நம்ம சுன்னத்தான நோம்புடைய பழக்கங்கள் உருவாக்கினால் அப்ப நம்ம அதை அன்றாடம் இப்படி செய்யலாம போயிடும். நோம்பலா சின்ன சின்ன உணவுகளுக்கு நம்ம என்ன செய்வோம், பழகுவோம். அது ஒரு சப்ஜெக்ட். இரண்டாவது, வீட்டில் நம்மளுடைய சஹரு என்ற பகுதியையும் இஃப்தார் என்ற பகுதியையும் நம்ம மிகவுமே குறைத்து செய்யறதுக்கு பழக்கணும். மூன்றாவது, பெண்களுக்கு அதில் நிறைய என்ன செய்யணும், ஃப்ரீடம் கொடுக்கணும். நீங்கள் என்ன முடிவெடுக்கிறீங்க அதை சாதாரணமாக என்ன செஞ்சுருங்க. அந்த சகர் நேரங்களெல்லாம் அடிக்கடி இந்த சாப்பாட்டு உணர்வோடையே நம்ம இருக்கக்கூடிய அம்சத்தை என்ன செய்யக்கூடாது, நம்ம செய்யக்கூடாது என்ற அடிப்படையில் நம்ம என்ன செய்ய வேண்டும், நடந்து கொள்ள வேண்டும். நான்காவது என்ன அப்படின்னு சொன்னால், இந்த சிந்தனை பகல் முழுதும் பசியிலே இருக்கிறோம் அப்படி என்ற சிந்தனை எனது பிள்ளை ஒரு காலத்தில் சொல்லி வச்சாங்க, ஏழைகளுடைய பசியை உணரத்தான் என்ன ரமலான். அது முதலாவது பிழையானது. ஏன்னா ஏழையும் சேர்ந்தா நோம்பு பிடிக்கிறான், ஏற்கனவே உணர்ந்தவன் அவன் பிடிக்கணும், சரியா? ஏழையும் சேர்ந்தா என்ன செய்யறான், நோம்பு பிடிக்கிறது. திரும்ப சஹாபாக்கள் ஏற்கனவே பசியை உணர்ந்தவங்க தான் என்ன ரமதான்லையும் நோம்பு பிடிச்சது. அதுக்காக அல்ல என்ன நோம்பு என்றது. ஆனா உண்மையிலே உணர்றமான்னு கேட்டால் உணராத லெவலில் தான் எங்களுடைய சப்ஜெக்ட் என்ன செய்கிறது, இருந்து கொண்டு இருக்கிறது. இது முதலாவது நம்முடைய சிந்தனைக்கு என்ன செய்ய வேண்டும், வர வேண்டும். அடுத்தது, இந்த உணவுல என்ன மிக பிரதானம்டா வீண் விரயம். அவ்வளவு வீண் விரயம் செய்யப்படுகின்ற ஒரு மாதம். அதுவும் அரபு நாடுகளில் அதாவது அந்த செயல்பாட்டுடைய போக்கு அதிகமாகவே என்ன செய்யுது இருக்குது. அப்ப இந்த வீண் விரயம் அப்படி என்று சொல்றது அல்லாஹு தாலா உணவும் குடிக்கிறதோடையும் சேர்த்து சொன்னது. குலு வஷ்ரபு வலா துஸ்ரிபு, நீங்கள் உண்ணுங்கள் பருகுங்கள், வீண் விரயம் என்ன செய்ய வேண்டாம், எல்லை மீறி என்ன செய்ய வேண்டாம், போக வேண்டாம் அப்படி என்று சொல்லப்பட்ட ஒரு அம்சம். எனவே இதுல நம்ம மிக கவனமாக இருக்க வேண்டும். குறிப்பாக இப்போ நம்ம அதாவது முஸ்லிம் சமுதாயம் உலகளாவிய ரீதியாக சிறுபான்மையாக அல்லது தவறான ஆட்சியாளர் கீழே இருக்கக்கூடியவர்கள் கொடுமையிலும் கஷ்டத்திலும் என்ன இருக்கக்கூடிய ஒரு நிலைமை நம்ம பார்க்குறோம். குறிப்பாக என்ன பலஸ்தீன் நம்ம அண்மையில் பார்த்து கொண்டிருக்க, உணவுக்கும் குடிப்பதற்கும் எந்த வழிகளும் இல்லாமல் அந்த கொடூரத்துக்கு மொழி இல்லை, அந்த அளவுக்கான ஒரு இது நடந்து கொண்டிருக்கிற நேரம். நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்கக்கூடிய யாராவது அதை ஃபீல் பண்ணி ஹராமையாவை தவிர்த்து கொள்றோமா? ஒரு வீண் விரயத்தை தவிர்த்து கொள்வோம். அவங்க உணவே இல்லாம இருக்கிறாங்க, நான் உண்ணுறேன், அதனால வீண் விரயத்தை என்ன செய்வோம், நான் தவிர்த்து கொள்வோம். நான் குடிக்கக்கூடிய விஷயங்கள் அநியாயத்தை என்ன செய்வோம், தவிர்த்து கொள்வோம். ஆடம்பரத்தை நம்ம என்ன செய்வோம், தவிர்த்து கொள்வோம். அவர்களுக்கு அதாவது கடமைகளை செய்வதற்கான எந்த வாய்ப்பும் இல்லாத, நன்மைகளை செய்வதற்கான எந்த வாய்ப்பும் இல்லாத சூழ்நிலையிலும் செய்கிறாங்க. நான் பாவத்தை என்ன செய்கிறேன், என்ற வசதிகளை வைத்து செய்து கொண்டிருக்கேன், அதை தவிர்த்து கொள்வோம் என்றதாவது நம்முடைய செயல்பாட்டில் நன்றியாக என்ன செய்யும், அது அல்லாஹ்வுக்கு ஒரு நன்றியாக அமையும்.
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உறங்குகிற நேரத்தில் கேட்ட துஆ என்ன? அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அத்அமனா வ ஸகானா வ கஃபானா வ ஆவானா ஃபகம் மிம்மன் லா காஃபிய லஹு வலா முவி. அதுல என்ன சொல்றாங்க? அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அத்அமனா, எங்களுக்கு உணவளித்த, வ ஸகானா, எங்களுக்கு குடிக்க தந்த, அல்ஹம்துலில்லாஹி அத்அமனா வ ஸகானா வ கஃபானா, எங்களுக்கு போதுமான வாழ்க்கை தந்த, வ ஆவானா, எனக்கு புகலிடம், நான் தங்குறதுக்கு புகலிடம் தந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் என்று சொல்லிட்டு எத்தனையோ பேர் புகலிடம் இல்லாமல், போதுமான வாழ்க்கை இல்லாமல் இந்த உலகத்திலே இருந்து கொண்டிருக்கிறார்கள். இது நம்ம இன்றைக்கு நடக்கக்கூடிய அந்த நாடுகளுடைய கொடுமைகள், அந்த பலஸ்தீன மக்களுடைய கஷ்டங்களுக்கு நம்ம உணர்ந்து கேட்க வேண்டிய துஆல உண்டா இல்லையா? அது தூங்குற நேரத்தில் அது அப்படி சொல்லுதா இல்லையா அந்த துஆ? அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அத்அமனா வ ஸகானா வ கஃபானா வ ஆவானா ஃபகம் மிம்மன் லா காஃபிய லஹு வலா முவி. புகலிடம் இல்லாமலும், புகலிடம் கொடுப்பதற்கு யார் இல்லாமலும், அதுபோல என்ன போதுமான வாழ்க்கை கொடுப்பதற்கு யாரும் இல்லாத இந்த உலகத்தில் என்ன செய்றாங்க? இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதை விட அல்லாஹ் எனக்கு இந்த நாளை என்ன செஞ்சிட்டான்? எனக்கு தந்து விட்டான். இது யாருக்கு சொல்லலாம்? வீண் விரயம் இல்லாம, அநியாயம் பண்ணாம, அதாவது முறையாக நடந்த மக்கள் தான் என்ன செய்யலாம்? இதை சொல்லலாம். எனவே மிக பிரதானமாக இந்த ரமதான்ல உங்களோட வணக்க வழிபாடு, நீங்க பேத்து மகரிப் தொழுதுட்டு, அதான் மகரிப் தொழணும். எப்படி தொழணும் அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு இந்த ஏப்பம் என்ன செய்யக்கூடாது? போய்கிட்டே இருக்கக்கூடாது. நோயாளியாக இருந்தாலே தவிர, வணங்கிட்டா கேஸ்ட்ரிக் இருந்தால் ஒன்றும் செய்யலாது. அது அல்லாம இயற்கையாக இருக்கக்கூடிய ஒரு மனிதர் அங்கே போயிட்டு என்ன நிற்க முடியாத, ரசூல் ஸல்லல்லாஹு வெங்காய நாட்டத்துக்கு பள்ளிக்கு வரமானாங்க. இது இருக்கிற புட்பூண்டு நாத்தமெல்லாம் என்ன செய்ய அந்த நேரத்தில் அடிக்கும். ரமலானில் நீங்கள் முன்சப்பில் அப்படி நின்றீங்கன்னா எல்லாம் அதே தான் லிஸ்ட்டில் போய் கண்டிக்கும். தொலைவே இல்லாத அளவுக்கு இருக்கும். காரணம் என்ன? அவ்வளோ சாப்பாடு உள்ளுக்கு என்ன செஞ்சிக்கும்? இறங்கி இருக்கும். அப்படி நம்ம மகரிபில் நிற்கிறோமா? இல்லை. அப்போ அது அல்லாமல் இஷாவுடைய நேரம், அந்த நேரத்தில் தராவிகளை எங்களுக்கு என்ன செய்யலாம்? நிற்கலாம் இருக்கு, ஓதுறதெல்லாம் மந்தமாக இருக்கு. இங்கே ஏசி வேற இருக்குமா, எல்லாம் சேர்ந்தது ஒரு மந்த நிலையில் என்ன செய்கிறோம்? தராவிக என்ன செய்கிறோம்? தொழுகிறோம். அந்த உணர்வுடைய அம்சம் அப்படியே என்ன செஞ்சிருது? அடிபட்டு போகக்கூடிய ஒரு நிலைமை நம்ம என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம். அப்போ இந்த பகுதிகளை உணவுல நீங்க இபாதத்துடைய விஷயத்துல நல்ல உற்சாகத்தை உணரணுமாக இருந்தா இதை நீங்க தவிர்த்தே ஆகும். இதை தவிர்க்காம இருந்தா உங்களுக்கு உடல் சோர்வு வந்தே ஆகும். உடல் சோர்வு என்ன செய்யும்? வந்தே ஆகும். அந்த மாதிரியான ஒரு நிலைக்கு உங்களோட உள்ளம் என்ன செய்யும்? உங்களை தள்ளும். அதனால இந்த பகுதியில் மிகப்பெரிய கவனம் எடுக்க வேண்டும். இரண்டாவது அன்புள்ள சகோதரர்களே, இந்த ரமதான் நம்ம மிக முக்கியமாக தவிர்க்க வேண்டிய அம்சங்கள்ல உண்டு தூக்கம். ஆனா அதுக்கு ஒரு செய்தி சொல்லி வச்சுக்கிறான், ஸாயிமு ஃபி இபாதத்தின் வலவ் கான நாஇமன். ஒரு நோம்பாளியின் தூக்கமும் வணக்கமே. அவ என்னதுக்கு எழும்புனாமே? அவ ஏற்கனவே வணக்கத்துல தான் இருக்கிறான். ஃபஜ்ர் தொழுட்டு நம்ம தூங்குறாருன்னு வைங்களேன், அவர் ஏற்கனவே இபாதத்தில் இருக்கிறார். என்ன? அல்லாஹும்ம பிஸ்மிக அமூத்து வஹியான்னு சொன்னதோட அவர் இபாதத் செஞ்சுக்கிட்டு இருக்கிறார். அப்போ அவர் என்ன யோசிக்கிறாருண்டா, ஒரு திக்ர் செய்யணும், ஒரு சுன்னத்தோட ஒரு குர்ஆனோ, ஆல்ரெடி நான் இபாதத்தில் தான் இருக்கிறேன், திருப்பி என்ன ஒரு இபாதத்து அப்படின்னு நினைக்கிறார். சில பொழுதுகள் யாராவது அறிஞர்கள் இந்த வார்த்தைகள் சில விஷயங்களை சொல்லிக்கிறாங்க. அப்படி சொல்லி ஹதீஸ் வந்து மிச்சம் பலகீனமானது. அறிஞர்களுடைய வார்த்தையா சொல்லியிருந்தாங்கன்னா அவங்க எதுக்கு சொல்லிப்பாங்கண்டா, அதாவது ஒரு அறிஞர் ஒரு 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 சஹாபி சொல்றாரு, இன்னி அஹ்தசிபு கௌமதி, அதாவது இன்னி அஹ்தசிபு நௌமதி கமா அஹ்தசிபு கௌமதி, நான் எப்படி எழுமி நின்று வணங்குவதை நன்மையாக அல்லாஹ்விடத்தில் எதிர்பார்க்கிறேனோ அதே போல தூக்கத்திலும் நான் நன்மை அல்லாஹ்விடத்தில் என்ன செய்கிறேன்? எதிர்பார்க்கிறேன். எதுக்காக வேண்டி எதிர்பார்க்கிறேன்டா? எழுமி நின்று தொழுகிறதுக்காக. ஏன்னா தூங்கினா தான் எனக்கு என்ன செய்யலாம்? சரியான முறையில் எழுமி நின்று வணக்கத்தில் ஈடுபடலாம். தூங்கினால்தான் சிறப்பான முறையில் என்ன செய்யலாம்? எனக்கு ஓதலாம். நான் தூங்கினால்தான் எனக்கு இந்த மாதிரி செய்யலாம். நான் தூங்கினா புறம் பேசுறது, கோல் பேசுறது, வஞ்சகம், குரோதம், இது போன்ற செயல்பாடுகள் இதெல்லாம் தவிர்த்து, இப்படி ஒருவருடைய தூக்கம், இந்த மாதிரி உள்ளவருடைய தூக்கம் வேணுமென்னா என்ன செய்யலாம்? அல்லாஹு தாலா வணக்கமாக கொடுக்கலாம். ஆனால் இது அப்படி நினைக்க, நான் நோம்பாளி அதனால தூங்கலாம், நான் நோம்பாளி அதனால தூங்கலாம், எனவே நோம்பாளியின் தூக்கமும் வணக்கம். இப்படி சில தவறான புரிதல்கள் எங்களுக்கு இருக்கு. இந்த ஒரு நோம்பாளியுடைய வாய் நாட்டம் இருக்குதே, அல்லாஹ்விடத்துல கஸ்தூரியை விட சிறந்தது, அந்தஸ்துல தான் சிறந்தது. சிலருடைய நாற்றம் அடிச்சோன்னே சிலர் என்ன நினைக்கிறாங்கடா, கஸ்தூரி, நம்ம கஸ்தூரிக்கு எதிராக என்ன செய்யக்கூடாது? பேசக்கூடாது. நாற்றம் எப்படி கஸ்தூரி ஆகுது? நாற்றம் தான். ரசூலுல்லாஹ் ரமலான்ல அந்த நாற்றத்தை விரும்பல, ரமதான் அல்லாத காலத்துல என்ன செய்யல? அந்த நாற்றத்தை விரும்பல. அந்த நபர் சாப்பிடாமல் இருப்பதன் காரணமாக வயிற்றிலிருந்து ஒரு இது என்ன செய்யும்? ஒரு வாடை வெளியாகும். அந்த வாடைக்காக அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான்? கூலியை கொடுக்கிறான்னு அர்த்தமே தவிர வேற ஒன்றும் இல்லை. இப்போ புதுசா நீங்க பார்க்கலாம், என்னன்னா ஜும்மாவுக்கு போற லிஸ்ட், ஜும்மா தினம் வந்தாலே பார்க்கலாம், என்ன ஒட்டகம், மாடு, அப்புறம் ஆடு, அப்புறம் கோழி, அப்புறம் முட்டை, இந்த குர்பானி கொடுத்த கூலி அப்படின்னு. அப்ப ஹதீஸ் எப்படி வழங்கிக்கிறாங்கன்னா, பள்ளிக்கு கடைசியா போறவர் வந்து முட்டையை குர்பானி கொடுத்துருவார். முட்டை எப்படி குர்பானி கொடுக்குறது?
நீங்கள் யாரோ யோசிக்கிறீங்க முட்டையை எப்படியா யாருக்கா குர்பானி கொடுக்கலுமா? முட்டையை குர்பானி கொடுக்குறேன் முதல்ல குர்பானின்னு அறுக்கணும். தப அறுத்து திண்டா தான் அது குர்பானி. முட்டையை அறுக்கணும்னு கடமையா? மீன் அறுக்கணும்னு கடமையா? மீனை குர்பானி கொடுத்தனா ஏற்றுக்கொள்வீங்களா? மீனை குர்பானி கொடுத்துட்டா யாரும் ஏற்றுக்கல மாட்டோம். மீனை அறுத்துத்தான் சாப்பிட வேண்டும் ஒரு டீம் வந்துச்சு. விதத்திலே ஒரு டீம் ஒன்று வந்துச்சு. என்ன மீன் அறுத்து தான், அது ஒரு உயிரினம் தானே, அதையும் அறுத்து தான் என்ன செய்யணும், சாப்பிட வேண்டும். அது மாதிரி முட்டையை அறுத்து தான் சாப்பிடணும். அந்த செய்தி எதுக்கு சொல்லப்பட்டுச்சுன்னா, நீங்கள் ஒரு ஒட்டகத்தை அறுக்கிறீங்க, ஒட்டகத்தை அறுத்து குர்பானி கொடுக்குறீங்க, கொடுத்தா உங்களுக்கு ஒரு நன்மை என்ன செய்யும், உங்களுக்கு கிடைக்கும். அந்த நன்மை 1,00,000 நன்மை என்று வைங்க. அந்த நன்மை 1,00,000 நன்மை என்று வைங்க. நீங்கள் முதலாவதாக போனீங்கன்னா உங்களுக்கு என்ன 1,00,000 நன்மை. குர்பானி கொடுத்த நன்மை இல்லை. நல்ல முறையில் புரிஞ்சுக்கொள்ள வேண்டா. அந்த குர்பானியை அவர் அண்டை கொடுக்க, அதாவது 4 ஜும்மாவுக்கு போனால் 4 ஒட்டகம் கொடுத்தது இந்த சிஸ்டத்துக்கு சொல்லப்படல. 4 இதுக்கு போனால் ஒருத்தருக்கு உம்ரா செய்த நன்மை என்றா அவருக்கு உம்ரா செய்ய தேவையில்லமா? அப்படின்னா இவர் குர்பானி செஞ்ச நன்மை என்று சொன்னால் பெருநாள் நாளில் பார்த்து, ஹஜ்ஜி பெருநாள் நாளில் பார்த்து ஜும்மா வந்துட்டேன்னு வைங்களேன், குர்பானி கொடுக்கணுமா? அவர் அதான் அவர் ஒட்டகத்தை கொடுத்துக்கிறாரே, குர்பானி கொடுக்க மாட்டா என்ன சொல்லுவோம், கட்டாயம் குர்பானி கொடுக்கணும். அப்போ ஏற்கனவே கொடுத்த குர்பானி, அது குர்பானியை நீ கொடுக்கல, அப்போ அப்படித்தானே லிஸ்ட்டு போட்டு படமே போட்டீங்க அப்படின்னு கேட்டால் அது என்னது? அர்த்தம் வந்து அந்த உனக்கு அந்த மாதிரி ஒரு நன்மை உனக்கு என்ன செய்யும், கிடைக்கும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதே தவிர இதுட அர்த்தம் இதெல்லாம் நீங்கள் குர்பானி டெய்லி கொடுக்குறீங்கன்னு அர்த்தம் என்னது அல்ல. அப்போ இப்படி இந்த மாதிரி சில விஷயங்களை நம்ம புரிந்து கொள்கிறோம். அதே மாதிரி தான் தூக்கம் என்ற விஷயம். தூக்கம் என்ற விடயம் என்ன அப்படி என்றால், நமது இபாதத்துக்காக நம்ம தூங்குறோம். நம்மளோட உள்ளத்தை உறுதிப்படுத்திக் கொள்றதுக்காக, உடலை பலப்படுத்திக் கொள்றதுக்காக, எம்மை கட்டாக வைத்துக் கொள்வதற்காக, அதை நம்ம தொழலாம் இபாதத்தில் என்றதுக்காக தூங்கினா அது உங்களுக்கு என்ன கூலியாக அமையும். அது உங்களுக்கு என்ன கூலியாக அமையும். இல்லையா அது வந்து உங்களுக்கு சாதாரணமான ஒரு நிலைமையாக தான் என்ன செய்ய இருக்குமே தவிர, ஒரு ஒரு தூக்கத்தில் இருக்கக்கூடியவர் தவறு செஞ்சாலும் எழுதப்பட மாட்டார். தொழுகை விட்டாலும் அவர் குற்றவாளியாக என்ன செய்யப்பட மாட்டார், எழுதப்பட மாட்டார் என்று இருக்கிற சந்தர்ப்பத்தில் எப்படி அவர் பெரிய கூலி உள்ளவராக மாறுவார், இபாதத்தில் உள்ளவராக என்ன செய்வார்? இபாதத்துக்கு முக்கியமே நீயத்து, இபாதத்துக்கு முக்கியமே நீயத்து. அதனால இந்த ஒரு இலக்கு இருந்தால் அவருக்கு என்ன அது கூலியாக மாறும். ஆனால் இந்த செய்தியை சொல்லி தூக்கம் என்றது ஒரு வளமைப்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு நிலைமை பார்க்கணும். சொல்ல போனா பலர் ரமலான்ல தூங்குறது அதிகம், ஏண்டா ரமலான்ல தின்றது அதிகம், ரமலான்ல சாப்பிட்றது அதிகம், அதே போல ரமதான் என்ன தூங்குறதும் அதிகம். இந்த ரெண்டுமே மிகப்பெரிய, அதாவது உலகத்துடைய சோம்பேறித்தனத்தை ஏற்படுத்தக்கூடிய பகுதிகள் ஒன்றுதான் தூக்கமும் உணவும். தூக்கமும் உணவும் என்பது இந்த பகுதிகளில் உண்டு. அப்போ இந்த ரெண்டையும் சேர்த்துக்கிட்டு தான் ரமதானுக்குள்ளே போகிறோம். சிறப்பு படிச்சுக்கிறோம், எல்லாம் படிச்சுக்கிறோம், இந்த ரெண்டையும் சேர்த்துக்கிட்டு போகிறோம். இது மிக தவறான ஒரு அம்சம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, அதாவது தூக்கம் என்பதை நம்ம நிர்வகிக்க பழக வேண்டும். ரமதான்ல பொதுவாக என்ன செய்யணும் அப்படின்றதுக்கு நம்ம அது ஒரு முக்கியமான ஒரு தர்த்தீபாக வைத்திருக்கணும். நான் எப்போ செய்கிறது, என்ன செய்கிறதுன்றது. இதில் 3 விஷயம் இருக்குது. தூக்கத்துடைய விஷயத்தை வந்து 3 விஷயம் முஆலஜா பண்ணவங்க எத்தனை பேர் இருப்பாங்களோ தெரியாது. தூக்கத்தை முஆலஜத்து நௌம், அதாவது தூக்கத்தை முஆலஜா பண்ணுதல் அப்படின்னா, நம்ம வந்து காலையில் 8 மணிக்கு வேலை போகிறோம், மகரிபுக்கு வேலை போயிட்டு வர்றோம்னு வைங்களேன், இதை வந்து நம்ம சரியாக தர்த்தி பண்ணிக்கிறோம். அந்த வேலைக்கு போகணும்ன்றதை தர்த்தி பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் எப்போ தூங்கினாலும் பரவாயில்லையே நம்ம என்ன செஞ்சுக்கிறோம், வைத்திருக்கிறோம். இதுக்கு பேர் முஆலஜா. என்ன தூக்கத்தை நம்ம டீல் பண்ணுகின்ற முறை என்பது. ரமதானை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு சில தர்த்தீபுகளை ஏற்படுத்தித்தான் ஆக வேண்டும் தூக்கத்துடைய முறைக்கு. அது என்ன அப்படி என்று சொன்னால், ஆரம்ப நேரங்களில் தூங்குறது அல்லது கடைசி நேரத்தில் தூங்குறது என்று 2ஆக பிரிச்சிடணும். 2ல் ஒரு முடிவுக்கு நீங்கள் என்ன செய்யணும், வரணும். ரமலானுடைய விஷயத்தில் நான் இப்படித்தான் செய்வேன். ஆரம்ப நேரத்தில் தூங்குதா என்ன, மகரிபில் என்ன செய்கிறோம், நம்ம நோன்பு திறக்கிறோம், அதுக்கப்புறம் இபாதத்துகள் ஈடுபடலும்டா, குர்ஆன் ஓதலும்டா ஓதுறோம், இஷா தொழுகிறோம். இஷா தொழுதோட என்ன எந்த தொழுகையும் இல்லை, தூங்கிடுறோம். எந்த தொழுகையும் இல்லை, தூங்கிடுறோம். அது கட்டாயம் உணவு என்ன செய்யணும், முறைமையாக இருக்கணும். இல்லைன்னா தூங்கினா தொண்டையில் தான் என்ன இருக்கும். அதனால நம்ம சரியாக தூங்கணும் என்றால் ஆரம்பத்திலே தூங்கிடணும். ஆரம்பத்தில் நம்ம தூங்குறதுன்றது சஹாபாக்கள் எல்லாருடைய வளமையாக என்ன செஞ்சது இருந்துச்சு. அதான் ஒரு வளமையாக இருந்தது. அதுக்கு பின்னால நம்ம எழும்புறது ஒரு 12 மணியோ, ஒரு 1 மணியோ, ஒரு 2 மணியோ நம்மட தர்த்தீப் என்ன செய்தோம், தொடர்ந்து ஃபஜ்ர் ஆகும் வரைக்கும் என்ன செய்யறது, வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுதல் என்று வைக்கணும். இல்லையா ஆரம்பத்தில் என்ன செஞ்சிடுறது, நம்ம வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டுறது, ஆரம்பத்திலே வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டுறது. அதுக்கு பிறகு எந்த பேச்சுக்கும் இடம் கொடுக்காம என்ன செஞ்சிடணும், தூங்கிடணும். ஆனால் ரமதான்ல பேச்சு இன்ட்ரெஸ்ட் அதிகமாகுது. ரமதான்ல பேச்சு இன்ட்ரெஸ்ட் என்ன செய்யுது, அதிகமாகுது. அந்த பேச்சு இன்ட்ரெஸ்ட் அதிகமாகினா இன்றைக்கு ஒரு ஆள்கிட்ட வீடு,
அடுத்த நாள் இன்னொருத்தர் வீடு, ரமலான் சுட்டி முழிச்சிருக்கிறாங்க, ரமலான் சுட்டி அஸ்ஸஹர் முழிச்சு இருக்கிறாங்க. அப்ப இந்த மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழித்து இருப்பதை தடை செய்தார்கள். இரவுல விழித்து இருப்பதை தடை செய்தார்கள், விழித்து பேசிக்கொண்டிருப்பதை தடை செய்தார்கள். ஒரு சிலருக்கு தவிர, யாருக்கு? தொழுபவருக்கு தவிர. இன்னும் ஒன்று ரெண்டு செய்திகள் என்ன செய்கிறது வருகிறது. இந்த 2 பேருக்கு தவிர மற்றவர்களுக்கு தடை என்று வருது. அப்போ ஒன்றில் ஆரம்ப நேரத்தில் தூங்கணும் அல்லது கடைசி நேரத்தில் என்ன செய்யணும்? 2ஆக பிரிச்சுக்கணும். 2ஆக நாம் பிரித்து கொள்ள வேண்டும். அடுத்தது, பகல் பொழுதை பொறுத்த வரைக்கும் சஹாபாக்கட காலத்தில் வளமை இருந்தது கைலூலா. சஹாபாக்கட காலத்தில் என்ன வளமை இருந்துச்சு? கைலூலா அப்படின்னு குர்ஆன்ல அல்லாஹு தஆலா அவுஹும் காயிலூன், அவர்களுக்கு அழிவு, அவர்கள் இந்த முற்பகல் நேரத்தில் தூங்கி கொண்டிருக்கின்ற பொழுது வந்து விடலாம் என்று அவர்கள் அச்சமற்றிருக்கிறார்களா அப்படின்னு கேட்கிறான். அப்ப கைலூலா ஒரு வளமை. அதே போல ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா செய்தியில வரும், அலிரலாம் வந்தாங்க, சின்னோர் என்னைய கோவப்படுத்திட்டு போயிட்டாங்க. ஃபலம் யகில் இந்தனா, எங்களிடத்துல கைலூலா தூக்கம் தூங்காம என்ன செஞ்சிட்டாரு? போயிட்டாரு. அப்படின்னா என்ன? முற்பகல் அவர் எங்கள்கிட்ட என்ன செய்யல? தூங்கல. இந்த முற்பகல்ல தூங்குறது அப்படி என்ற ஒரு வளமை உங்களை வந்து என்ன செய்யும்? பலப்படுத்தும். உங்களை வந்து பலப்படுத்தும். இதை நீங்க அது ஒரு வலுக்கட்டாயமாவது கண்ண மூடி என்ன செய்யணும்? பழகணும். ஆனா நம்மளோட பிரச்சனை என்னடா, இந்த முற்பகல் தூக்கம் எங்க போய் நின்றீங்கன்னா பிற்பகல் தூக்கத்துல நின்றீங்க. பிற்பகல் தூக்கத்துல நின்றீங்கடா. தின்றது எத்தனை மணிக்கு? உதாரணமா 2:30 3 மணிக்கு சாப்பிடுவோம். இப்ப நான் நோன்பு அல்லாத காலத்தை சொல்றேன். அந்த 2:30 3 மணிக்கு சாப்பிட்டோம்னா கொஞ்ச நேரத்துல என்ன செஞ்சிடும்? அந்த சுகர் ஏறிடும். அப்போ தூக்கம் என்ன செஞ்சிடும்? நல்லா வந்துடும். அதுக்கு பிறகு தூங்கி எழும்பி அசருக்கு போய் பள்ளியில் இருந்து கண்டு அந்த ஏசி ஃபீலிங்ல நிறைய பேருக்கு என்ன நினைப்பேன்டா, தொழுகையுடைய நிம்மதி என்றது இதுதான் அப்படின்னு நினைக்கிறாங்க. எது? இந்த மந்தம் இதே அசர் மந்தம், அதான் தொழுகையுடைய நிம்மதி. சுப்ஹானல்லாஹ், தொழுகையில் எவ்வளோ பெரிய ஒரு நிம்மதி அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சுக்கிறான்? வச்சுக்கிறான். அது ஏசி வழங்கிட்டா. அந்த ஏசியும் அந்த டைமும் அந்த மந்தமும் தான் அது. உங்களுக்கு பள்ளி விட்டு வெளியே வரவே நினைவராது. எப்பயாவது நம்ம அப்படி இருந்திக்கிறோமா? அப்படி வராமல் இருக்கிறோம்னா பிரச்சனை அதல்ல, இது மந்தம். அதாவது சில சம்பவங்களை கேட்டு கண்ணீர் வடிப்பாங்க, அது வந்து தக்குவால கண்ணீர் வடிக்கிறதா நினைச்சிருவாங்க. உலகத்தில் சோக சம்பவத்தை கேட்டால் காபிரும் கண்ணீர் வடிப்பாங்க. வணங்கிட்டா. அந்த கண்ணீர் வடிப்புக்கு கூலி உண்டு. ஆனால் அதை தக்குவாவோட கண்ணீர் வடிப்புன்னு என்ன செய்யக்கூடாது? நினைச்சிடக்கூடாது. ரஹ்மத்துக்கு கூலி உண்டு. அதே மாதிரி தான் அந்த நேரத்துக்குள்ள ஏற்படுறது ஒரு மந்தமான நிலை. உங்களுக்கு வேர்த்து விறுவிறுத்து கொண்டு நீங்க சாப்பிடும் இல்லாம தூக்கம் இல்லாம தொழுகையில நீங்க நிம்மதி அடைகிறீங்கன்னா அதுக்கு பேர் தான் என்ன? அதாவது தொழுகையுடைய நிம்மதி என்றது. இதுல தொழுகையுடைய நிம்மதி இருக்கலாம், ஆனா நீங்க அடைகிற அந்த முழுமையான மந்தமும் அந்த நிம்மதியை என்ன செஞ்சிடக்கூடாது? நினைத்து விடக்கூடாது. இதன் காரணமாக என்ன நடக்கும்டா, இந்த அம்சத்தின் காரணமாக உங்களுக்கு அசர் பாதிக்கும், மக்ரிப் பாதிக்கும், இதெல்லாம் என்ன செய்யும்? பாதிக்கும். இதனால அந்த லுகருடைய நேரத்துல அல்லது லுகருடைய ஆரம்ப வேலையில தூங்குற தூக்கத்துக்கு பேர் தான் என்ன? கைலூலா. இந்த முற்பகல் தூக்கத்தை நீங்க ரமதான்ல என்ன செய்யுங்க? எடுத்துக்கோங்க. எடுத்துக்கொண்டு பாருங்க, உங்களுக்கு வந்து அதை நிர்வகிக்கக்கூடிய ஒரு சக்தி என்ன செய்யும்? வளமைப்படுத்துறோம். நீங்க அந்த நேரம் இதுதான் அப்படின்னு ஷெட்யூல் பண்ணி நீங்கள எதுல நீங்க வந்து இடைவெளி விட்டாலும், இந்த சப்ஜெக்ட்ல எதுல நீங்க இடைவெளி விட்டாலும் முழு ரூட்டீனையும் என்ன செய்யும்? உங்களுக்கு பாதிக்கும். அதுக்கு தான் அதை சொல்லுவாங்க வந்து அட்டாமிக் ஹேபிட். என்ன? அணு பழக்கம், அணுவியல் பழக்கம் பண்ணுவாங்க. நம்ம மாத்திரத்துக்கெல்லாம் பெரிய மாற்றங்கள் தானே செய்வோம், பெரிய பெரிய மாற்றங்கள். அதை எடுக்க வேணும், இதை எடுக்க. அங்கேயெல்லாம் நீங்கள் எவ்வளவு மாற்றினாலும் உங்களுக்கு மாறாது. இந்த ஃபேஸ்புக்கை விட வேண்டும், 10 முறை அழிச்ச பாட்டியெல்லாம் 20 முறை அழிச்ச பாட்டியெல்லாம் சரியா அழிக்கிறது. அதில் இந்த என்ன டிக்டாக்கை விட வேண்டும், அதை விட வேண்டும் பாருங்க. ஒரு மாதத்தில் பாருங்க, திருப்பி அதில் இருக்கிற முக்கியமான செய்தி ஒன்று வந்து அதுக்காக இன்ஸ்டால் பண்ணேன்றாங்க. வணங்கிட்டா. என்ன காரணம் அப்படின்னா சில அணுவியல் பழக்கங்கள் இருக்கு. இந்த அணுவியல் பழக்கம் என்னன்னா பெரிய விஷயம் அல்ல, ஒரு டீ குடிக்கிற மாதிரி விஷயமா இருக்கு. ஒரு டீ குடிக்கிற மாதிரி விஷயமா இருக்கும். ஒத்தர வளமையா சந்திக்கிற மாதிரி விஷயமா இருக்கும். உங்களோட டோட்டல் டைம் டேபிளே மாற்றும். அது அந்த பழக்கத்தை தான் நீங்க மாற்றணும். ஃபஜ்ருக்கு பிறகு குர்ஆன் ஓதணும். அதில் இப்போ லிஸ்ட் எல்லாம் வந்திக்கு தானே, 4 தாள் ஓதணும், 8 தாள் ஓதணும். அதெல்லாம் எடுத்து முடிவெடுத்த பின்னால நீங்க என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா, ஃபஜ்ர் தொழுது முடிச்சுட்டு ஓதணும்னு முடிவெடுத்துருவீங்க. அப்போ பள்ளிக்கு வளமையாக முஸ்தபா, இப்ராஹிம், அப்துல் ரஹ்மான் வருவார். நீங்க அவங்களோட தான் வெளியே வருவீங்க. அவங்களோட வெளியே வந்தால் ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் பேசுவீங்க. உங்களுக்குரிய டோட்டல் டைம் டேபிள் தலைகீழ் ஆகிறது அந்த 3 பேரால தான். நீங்க போட்டிக்கிற முழு டைம் டேபிளையும் அப்துல் ரஹ்மான் சொல்லுவார், இப்ராஹிம் வீட்டுக்கு போயிட்டு வருவோமேன்டுவார். போயிட்டு வந்துடுவோம். நீங்க டைம் டேபிளை பற்றி யோசிங்க. இந்த டைம் டேபிளை கொஞ்சம் லேட்டாக வச்சுக்கணும், அங்கே போயிடுவீங்க. போய் பார்த்தீங்கன்னா 9-10 மணிக்கு வீட்டுக்கு என்ன செய்வீங்க? வந்து நீங்க சேருவீர்கள். இப்போ டைம் டேபிளுக்கு பிரச்சனை ஆயினது பெரிய விஷயமெல்லாம் ஒன்றும் இல்லை. அவருக்கு சலாம் சொன்னது, அவருக்கு என்ன சலாம் சொன்னது. இது மாதிரி பழக்கங்கள் தான் உங்களுடைய டோட்டல் டைம் டேபிளை என்ன செய்யும்?
மாற்றும். இதுக்கு தான் சொல்றது அந்த மாதிரியான வார்த்தை. இப்படி உங்கள்கிட்ட என்ன பழக்கம் இருக்கின்றா அதை நீங்க இந்த நேரத்தில் இந்த தூக்கத்துடைய விஷயத்துல மிக கவனமாக அதில் என்ன செய்ய செயல்படுங்கள். இந்த மாதிரி மட்டும்தான் நான் என்ன செய்வேன் வைத்துக் கொள்வேன். சஹாபாக்கள்ல நிறைய பேர் வந்து ரமலான் வந்தால் பிரயாணத்தை குறைச்சு கொள்வாங்க. பிரயாணத்தை என்ன செய்வாங்க குறைத்துக் கொள்வார்கள். காரணம், பிரயாணத்தின் காரணமாக ஒரு களைப்பு ஏற்படும். பிரயாணத்தில் நோன்பு பிடிக்கிற கடமை இல்லை நிலைமை வரும். அங்கே ஜம்மு கசர்லாம் என்னது அனுமதி என்று வரும். இன்னும் சொல்ல போனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க அஸ்ஸஃபர் கிதாஅத்தும் மினல் அதாப். என்னது பிரயாணம் என்று வேதனையின் ஒரு பகுதி. உங்கள் தேவைகளை முடித்து கொண்டு விட்டால் ஃபல் யுஅஜ்ஜில் இலா அஹ்லி, அவசரமா வீட்டுக்கு என்ன செஞ்சிருங்க போய் விடுங்கன்றாங்க ரசூலுல்லாஹ். ஹதீஸ் உங்கள் இதா கலாஹதுக்கும் நஹமஹு, அவருடைய தேவையை அவர் முடித்து விட்டால் ஃபல் யுஅஜ்ஜில் இலா அஹ்லி, அவசரமா வீட்டுக்கு என்ன செய்ய போய் விடுங்கள் என்றாங்க. அப்ப அதனால அதையும் அவங்க என்ன செஞ்சாங்க குறைத்து கொண்டார்கள் பார்க்கிறோம். தூக்கம் விஷயத்துல சில பொழுது மிக மிஞ்சி நமக்கு தூக்கம் வந்து போயிட்டு, இப்ப இரவுல நீங்க ரமதான்ல ஓதணும்னு ஒரு வளமை வச்சுக்கிறீங்க. இந்த ஒரு ஜுசு ஓதணும், ஒரு ஜுசு ஓதணும். ரமதானுடைய அந்த அதை அடுத்த பகுதியில் நான் அதை சொல்றேன். ஒரு ஜுசு என்ன ஓதணும் அப்படின்னு நீங்க ஒரு முடிவு எடுத்து வச்சுக்கிறீங்கன்னு வைங்களேன். இந்த ஒரு ஜுசுல உங்களுக்கு ஓத கிடைக்கல, ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் காரணமா நீங்க தூங்கிட்டீங்க, சுகையினம் காரணமா தூங்கிட்டீங்க, மறந்துட்டீங்க, அல்லது ஏதோ ஒரு காரணமா நீங்க தூங்கிட்டீங்கடா, நம்ம என்ன செஞ்சிருவோம் இன்றைக்கு மிஸ் ஆகிட்டு நாளைக்கு என்ன செய்வோம் அதை செய்வோம். சஹாபாக்கள் அதை அப்படி செய்ய மாட்டாங்க, கலா செஞ்சிருவாங்க. அதை என்ன செய்வாங்க கலா செய்வாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உங்களில் ஒருவருக்கு இரவில் ஓதக்கூடிய ஒரு ஹிஸ்ப் இருந்தால், ஒரு பகுதி நீங்க குர்ஆன் ஓதுகின்ற வளமை இருந்தால், அது உங்களுக்கு செய்ய முடியாமல் போய்விட்டால் அதை அவர் ஃபஜ்ருக்கும் லுஹருக்கும் இடையில ஓதினால் இரவில் ஓதியது போல கூலி அவருக்கு எழுதப்படும். இரவில் ஓதியது போல கூலி எழுதப்படும். அப்ப என்ன செய்யணும், அதை வந்து பகல் அவர் ஓதிக்கொள்ள வேண்டும். இன்னொன்று என்ன, தொழுகை. இரவுல ஒருவர் வளமையா ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில தொழுதுட்டு வராரு, 7, 9, 5, 11 இப்படி ஏதாவது தொழுதுட்டு வராரு. அப்படி தொழுதுட்டு வரக்கூடியவர் அதை மறந்து விட்டால், அதை தூங்கிவிட்டால், அதை 12ஆக மகரிபுக்கும் இந்த ஃபஜ்ருக்கும் லுஹருக்கும் இடையில தொழுதால் அவர் இரவில் தொழுது போல எழுதப்படும். ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிம்ல வருது. அதே போல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னால் உள்ள சுன்னத்துக்களை மறந்தாங்கன்னா என்ன செய்வாங்க, அதை பின்னால தொழுதுருவாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அசருக்கு முன்னால ஒரு லுஹருக்கு முன்னால் உள்ள சுன்னத்தை மறந்தாங்க, அசருக்கு பின்னால் என்ன செஞ்சாங்க அதை தொழுதார்கள். இந்த கலா நம்ம பரந்து மட்டும் தானே கலா, ஏன்னா பரந்து மட்டும் தான் தொழுகிறது அதிகமானவர்கள், சரியா அதிகமான நேரங்கள்ல இப்படி செய்வதனால சுன்னத்தில் ஒரு கலா நம்ம என்ன செய்யலை விரும்ப. ரசூலுல்லாஹ்களுக்கு ஒரு மாதம் வந்து ஏத்திகாஃபே இருக்க கிடைக்கல. பள்ளிக்குள்ளே வராங்க, ஆயிஷாரெலாம் அவங்களுக்கு ரசூலுல்லாஹ்கிட்ட அனுமதி கேட்டிருந்தாங்க ஏத்திகாஃப். ஆயிஷாரெலாம் ஒரு டென்ட் அடிச்சிருந்தாங்க. கொஞ்ச நேரத்தில் அப்புறம் ஃபஜ்ர் தொட்டு பார்த்தா நிறைய டென்ட் இருக்குது பின்னுக்கால. இது என்னன்னு கேட்டாங்க. ரசூலுல்லாஹ்வோட மனைவிமார் எல்லாரும் என்ன செஞ்சிட்டாங்க, ஏத்திகாஃபுக்கு டென்ட் அடிச்சிட்டாங்க. ஆயிஷாரெலாம் அவங்களுக்கு அனுமதி கிடைச்சது, அவங்க கேட்டாங்க, அனுமதி கொடுத்தாங்க, அவங்க முந்திக்கினாங்க. அதை பார்த்துட்டு எல்லாருங்க என்ன அப்படி என்று சொல்லி அந்த ஏத்திகாஃபுடைய டென்ட் இருக்குது. ரசூலுல்லாஹ் அங்கே கேட்டாங்க, ஆல் பிர்ர துராவும், நன்மையை எதிர்பார்த்து தானா இவைகளெல்லாம் அடிக்கப்பட்டன, இந்த நன்மையை எதிர்பார்த்து தானே. பாருங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நன்மை பரவலா செய்யறதை பார்த்து மிச்சம் சந்தோஷமெல்லாம் படலை, நோக்கத்தை பார்த்தாங்க. இது நன்மை எதிர்பார்த்து அடிக்கப்பட்டதாண்டா. ரசூலுல்லாஹ் ஏத்திகாஃப் டென்ட்டை கலட்டிட்டாங்க. ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சிட்டாங்க, கலைஞ்சிட்டாங்க. அந்த மாசம் ரசூலுல்லாஹ் முழுமையாக ஏத்திகாஃப் இருக்கல. அந்த அந்த ஒரு இஹ்லா அவர் ரசூலுல்லாஹ்வோட பார்வையில் அது வந்து ஒரு நல்ல ஒரு இதுக்காக என்ன செய்யலை, அடிக்கப்படலை என்று ரசூலுல்லாஹ் மறைமுகமாக விளங்கப்படுத்துறாங்க, நேரடியாக சொல்லலை. அதுக்கு இன்னொரு விளக்கம் கூட இருக்கலாம், அல்லாஹ்வால். அந்த வசனம் அப்படிதான் என்ன செய்யுது சொல்லுது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சிட்டாங்க, கலைஞ்சிட்டாங்க. பின்னர் ஷவ்வால் மாசத்தில் 10 நாள் ஏத்திகாஃப் இருந்தார்கள். ஷவ்வால் மாசத்துல லைலத்துல் கத்ர் இருக்குதா, இல்ல, அதுக்காக வேண்டி தான் இருக்கணும். ஆனா கலாவ ரசூலுல்லாஹ் உடலை பார்த்தீங்களா, அந்த 10 நாள் ரசூலுல்லாஹ் விடலை. ஏண்டால் ஒரு வளமையை நீங்க விட்டீங்கடா, 4 தாள் குர்ஆன் ஓதிட்டு வாரீங்க, ஒன்று விடுபட்டுட்டு எப்படி விடுபடுவோம், சரி அசரோட சேர்த்து 8 தாள் ஓதிடுவோம் அப்படின்னு முடிவெடுப்போம். அசராகலும் 8 தாள் அசருக்கு ஓதுறதா அப்படின்ட்டு அசருடைய நாளை ஓதிடுவோம். இந்த நாளை கொஞ்சம் சைட்டில் வைப்போம், என்ன அப்படி சைட்டில் வச்சிருப்போம். அது சும்மா அப்படி தொங்கி கண்டிருக்கும். அப்படியே அந்த பாக்ஸ் துறப்பட்டதுலேருந்து அப்படியே கொஞ்சம் 2-3 விடுபடுமா, 8, 16 2-3 ஜுசு என்ன செஞ்சிடும் விடுபட்டுரும். இதுதான் நம்ம ஒரு பிழை. நம்ம வந்து மிஸ்டேக் ஆகிட்டோமா, 3 மணிக்கு ஞாபகம் வருதா, உடனே ஓதுங்க கலா, உடனே என்ன செய்யுங்க அதை ஓதிடுங்க. அப்படின்ட்டு அந்த கண்டினியூட்டி என்ன செய்யும் கிடைக்கும். நம்ம அதை பிற்போட்டு சேர்க்கிறது இருக்குதே, அது பெரிய ஒரு பாரமாக வந்து என்ன செய்யும் அமையும் என்பதை சஹாபாக்களாக இருந்தால் அப்படி தான் அமையும். சஹாபாக்களுக்கே அப்படி அமையும், எங்களுக்கு எப்படி இருக்கும்
அது ஒரு பெரிய பாரமாக என்ன செய்யும் இருக்கும். எனவே இதை நம்ம என்ன செய்ய வேண்டும், மிக முக்கியமாக நிர்வகிக்க வேண்டும். அன்புள்ள சகோதரர்கள், அப்போ முதலாவது நீங்கள் எடுக்கிற எல்லா சிறப்புகளோடு உணவு விஷயத்தில் ஒரு முழுமையான கவனம், கொஞ்சம் நஞ்சமல்ல, ஒரு முழுமையான கவனத்தை எடுங்கள். ரெண்டாவது, தூக்கத்தை சரியான முறையில் என்ன செய்யுங்க, நிர்வகிங்கள். இறுதியாக அன்புள்ள சகோதரர்களே, ஆர்வத்தை சரியான முறையில் நிர்வகிங்க. இது நான் தனி தலைப்பாகவும் பேசினேன் கடந்த வாரங்களில். ஆர்வத்தை, உங்களுடைய வணக்க வழிபாடுகளை ஆர்வத்தை முழுமையாக சரியான முறையில் என்ன செய்ய, நிர்வகிங்க. உங்களால் இந்த ரமதான்ல எத்தனையோ அமல்கள் இருக்கு, எத்தனையோ அமல்கள் இருக்கு. சிலருக்கு தான தர்மங்கள் மிக இலகுவாக அல்லாஹ் தஆலா கொடுத்திருப்பாங்க. செய்யறதுக்குரிய ஆசையை, இன்ட்ரெஸ்ட்டை, குடும்பங்களை சேர்ந்து நடக்கிறது, உறவுகளை சேர்ந்து நடக்கிறது, இரத்த உறவுகளை சேர்ந்து நடக்கிறது, ஏழைகளுக்கு உதவி செய்யறது அல்லாஹ் மத்பூ, அவர் ஜிபில்லத்தன், அதாவது இயற்கையாகவே அவருக்கு என்ன செய்யும், செய்யலுமான ஒரு சக்தி அவருக்கு என்ன செய்யும், இருக்கும். இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார், ஒரு மனிதனுக்கு ஒரு விஷயம் லேசாக்கப்பட்டிருந்தால் வேறு அமல்கள் பொதுவாக குர்ஆன் சுன்னா அடிப்படையில் சிறப்பானதாக இருந்தாலும் இவர் விடயத்தில் இதுதான் சிறப்பானது என்றார். எப்படி ஒரு அமல் குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் அதான் சிறப்பானது, ஜிஹாது சிறப்பானது, அறிவை பரத்துவர் என்னது சிறப்பானது. ஆனா ஒருத்தருக்கு தர்மம் செய்யறது லேசாக்கப்பட்டீங்க, இயற்கையான ஒரு பழக்கமாகப்பட்டீங்க, அவரால் கஷ்டமே படுறாரு இல்லைண்டா, அந்த அமல்கள் சிறந்ததாக இருந்தாலும் இவருக்கு இதான் என்னது சிறந்தது. அல்லாஹ் தஆலா அவருக்கு லேசாக்கிக்கிறான் தானே, அதுல அவர் குறைவிடுவது மற்ற அமல்கள்ல குறைவிடுவது போல அல்ல குற்றம், இதுல அவருக்கு நிறைய குற்றம் உண்டு. என்ன காரணம், லேசா அவருக்கு என்ன செய்யலாம், அல்லாஹ் லேசுபடுத்தி இருக்கிறான். அல்லாஹ் தஆலா லேசுபடுத்தி இருக்கக்கூடிய ஒரு வணக்கம் அது அவருக்கு. அப்படி இருக்கிற நேரத்தில் அவர் லேசானதை விட்டுட்டு கஷ்டமானத்துல போராடுறது நன்மை, ஆனா லேசானதை விடாம இந்த விஷயத்தை கவனம். சிலருக்கு என்ன செய்வாங்கன்னா, அதாவது தொழுகிறது, வுது எடுக்கிறது, இவைகள் மிக ஒரு பழக்கமா லேசா வச்சிருப்பாங்க. சிலர் ஒரு வுதுவை இஷா வரைக்கும் வச்சுக்கலான்னு ட்ரை பண்ணுவாங்க, இமாம்கள் மாதிரி அல்ல, சோம்பல் தனத்தில். சரியா, இமாம்கள் அதை வச்சுக்கின்றது காரணம் வணக்கம், வழிபாடு, இபாதத்து, குர்ஆன் ஓதல். அப்படி நம்ம சோம்பல் அப்படி வச்சுட்டு இருப்பாங்க. அது அவருக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், அனுமதி அவருக்கு. ஆனா சிலருக்கு அடிக்கடி உதவு எடுக்கணும்னு ஆசை இருக்கும், சுன்னத்து தொழுவும் நிறைய என்ன செய்யும் ஆசை இருக்கும், அல்லாஹ் அதை அவருக்கு லேசாக்கி வச்சிருப்பான். அப்படி லேசாக்கி வச்சிருந்தா மற்ற அமல்கள் சிறப்பான அமல்களாக இருந்தாலும் இவர் விஷயத்துல இவருக்கு என்ன இது மிகவும் சிறப்பானது. அதான் இமாம் மாலிக் பின் அனஸும் ஃபுதைல் பின் இயாதுக்கும் இடையில நடந்த அந்த டிஸ்கஷன். ஃபுதைல் பின் இயாத் ஆபிதுல் ஹரம்ல நிறைய வணங்கக்கூடிய ஒரு மனிதர், நிறைய இபாதத்துக்களில் ஈடுபடக்கூடிய ஒரு மனிதர். அந்த மனிதர் இமாம் மாலிக் பின் அனஸுக்கு எழுதுறாரு. என்ன எழுதுறாருண்டா, நீங்க என்ன செய்ய, வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுங்க, தொடர்ந்து ஹதீஸ்களை பரத்துறதுலேயே என்ன செய்ய வேண்டாம், ஈடுபட வேண்டாம், கொஞ்சம் வணக்க வழிபாடு. இப்போ வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுங்கன்னா மாலிக் பின் அனஸ் யாரு, மாலிக் பின் அனஸ் ரமலான் வந்தால் ஹதீஸ் படிப்பிக்கிறதையே விட்டுருவாரு. ரமலான்ல ஹதீஸ்களை மக்களுக்கு படிப்பிக்கிறதே அதை முழுசா விட்டுட்டு வணக்க வழிபாட்டில் என்ன செஞ்சிருவாரு, இறங்கிடுவாரு, குர்ஆனோட தொடர்பாகிடுவாரு. காரணம், முழுமையான இபாதத்தில் என்ன செய்யணும், ஈடுபடணும் இருக்காங்க. மற்ற நாட்களில் எல்லா வணக்கங்களையும் செய்யக்கூடியவர், ஆனால் முழுமையா வாழ்க்கையை என்ன செய்யலை, வணக்கத்துக்கு ஒதுக்கல. இப்போ ஃபுதைல் பின் இயாத் இப்படி எழுதின உடனே மாலிக் பின் அனஸ் பதில் எழுதினாரு, நீங்கள் இருப்பது உங்களுக்கு சிறப்பானது, நான் இருப்பது எனக்கு என்ன சிறப்பானது. நீங்க இருக்கிறதை விட நான் ஒன்றும் குறைவாகவும் இல்லை, நான் இருப்பதை விட நீங்கள் ஒன்றும் என்ன குறைவாகவும் இல்லை. உங்களுக்கு அதை அல்லாஹ் லேசாக்கிக்கிறான், அதுல நீங்க ஈடுபடுங்க. எனக்கு அல்லாஹ் இதை என்ன செஞ்சுக்கிறான், லேசாக்கிக்க, நான் இதுல ஈடுபடுறேன். இந்த ஃபிக்ஹ் நம்மகிட்ட என்ன செய்யணும், இருக்கணும். ரமதான்ல பாருங்க, நீங்க போராட வேண்டிய அமல்களை ரெண்டாவதா வைங்க. உங்களுக்கு லேசான அமல்கள் இருக்குது, அதுல நிறைய செய்யுங்க. அதை என்ன செய்ய, அதுல குறைய செய்வது, நீங்க ரெண்டாம் தரமா கஷ்டப்படுற அமல்ல குறைய செய்யற மாதிரி இல்லை. இதுல உங்களுக்கு பிழை, இதுல நிறைய உங்களுக்கு என்ன, அதாவது குற்றங்கள் உண்டு. ஏன்னா அல்லாஹ் தஆலா லேசாக்கிக்கிற விஷயம். இமாம் இப்னு ஹஸ்ம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சம்பந்தமா ஒரு மபஹதை என்ன செய்றாரு, சொல்றாரு, இந்த லேசாக்கப்பட்ட அமல், ஒருவருக்கு ஒரு விஷயம் லேசாக்கப்பட்டிருந்தால் அவர் அதுல என்ன செய்யட்டும், மிக முக்கியமான கவனத்தை என்ன செய்யட்டும், எடுக்கட்டும். அப்ப நம்ம என்ன, அந்த லேசாக்கப்பட்ட அமல்ல கூட சிலருக்கு மன்னிக்கிறது, விட்டு கொடுக்கிறது, போட்டி போடாம இருக்கிறது, பேராசைப்படாம இருக்கிறது லேசாக்கி அல்லாஹ் தஆலா. அவங்களுக்கு அப்படி ஒரு பிரச்சனையே என்ன செய்யாது, இருக்காது. மற்றவனுக்கு ஒரு இடத்துல தலைவராக தெரிவு செய்யாட்டி அவனுக்கு உயிர் போற நிலைமையில இருப்பான். இன்னும் சிலருக்கு ஏண்டா தெரிவு செஞ்சாங்க என்று வேதனையில இருப்பான். இவனுக்கு அல்லாஹ் இதை லேசாக்கிக்கிறான். நீ அந்த பழக்கத்தை நிறைய அதிகரிச்சு, அந்த பழக்கத்தை நிறைய அதிகரித்துக்கொள். இது மிக பிரதானமான ஒரு அம்சம், இது மிக பிரதானமான ஒரு அம்சம். நீங்க ரமதான்ல அமல் செய்கிற சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு எது லேசன்னு பாருங்க, உங்களுக்கு எது லேசன்னு பாருங்க. அந்த அடிப்படையில் குர்ஆன் ஓதலிலும் தான், நீங்க குர்ஆன் ஓதுற டைம்ல உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லாஸ்ட் ஓதி வரக்கூடிய தர்த்தீப் லேசாயிருந்தா அப்படி ஓதுங்க, அதான் தர்த்தீப், அதான் முறை.
ஆனா உங்களுக்கு முக்தாரா சில சூறாக்களை தேர்ந்தெடுத்து ஓதிவிட்டு மற்றவைகளை இறுதியாக ஓதுற சிறப்பாக இருந்தால் அப்படி என்ன செய்ய, அதை ஓதுங்க. எப்படியோ முழு குர்ஆனை ஓதுகின்றதுல இதில் கவனம் எடுங்க. ஆனால் இது முதல் விஷயம், இந்த அமல்களை நிர்வகிக்கிறதுல. இன்னொரு விஷயம் என்னன்னா, அதாவது அமல்களை நிர்வகிக்கிற போராட்டத்தில் ஆர்வத்தை நிர்வகிங்க, பகிராதீர்கள். ஆர்வத்தை நிர்வகிங்க, பகிராது. உதாரணமா உங்களுக்கு காலையில் ஒரு ஆர்வம் கொண்டு வர்றது 2 ஜுசு ஓதுவோண்டு, 2 ஜுசு ஓதுவோண்டு ஆர்வம் கொண்டு வர்றது, ஓதுங்க. முதல்ல என்ன செய்ய, அந்த 2 ஜுசு ஓதுங்க. ஆனால் 2 ஜுசு ஓதுற டைமில் பேராசைப்படாதீங்க. என்ன, 2 ஜுசு ஓதுற டைம்லையே குர்ஆன் எங்கே முடியுதுன்னு பார்க்குறது ரைட்டா. அதாவது இப்படியே போனோம்னா நம்ம ஒரு இன்றைக்கே என்ன செஞ்சிடலாம், இன்ஷா அல்லாஹ் குர்ஆன்ட அந்த இமாம்கள்ட்ட பட்டியலை நம்மளும் சேர்ந்துடலாம். ஹத்மா என்ன, ஒரு நாளைக்கு ஒரு குர்ஆனை முடிச்ச லிஸ்ட்டில் சேர்ந்துடலாம். அப்படி போகாமல் பேர் ஆர்வம் வருதா 2 ஜுசு நம்ம என்ன செய்வோம், ஓதுவோம். இப்போ இந்த ஆர்வத்தை இன்னலி குல்லி அமலின் ஷிர்ரத்தன், ஒவ்வொரு அமலுக்கும் ஒரு பேரார்வம் ஒன்று, வலி குல்லி ஷிர்ரத்தின் ஃபத்ரத்தன், ஒவ்வொரு பேரார்வத்துக்கும் ஒரு சோர்வு உண்டு. இப்படி 2 நாள் ஓதிக்கின்றிருப்பீங்க. 3ஆவது நாள் சைத்தான் வருவான். ஒரு நாளில் ஒரு ஜூஸு ஓதுறன்னு தான் நீ முடிவெடுத்தாய். சைத்தாண்ட அட்வைஸ் எல்லாம் இப்படி தான் தப்சீராக தான் இங்கே சரியா. ஒரு நாளைக்கு என்ன 1 ஓதுனா முடிவெடுத்த, 2 ஓதிக்கிறாய். இன்றைக்கு எத்தனை நோம்பு, 3 நோம்பு 6 ஜூஸு ஓதிக்கிறாய். இன்னும் 3 ஃப்ரீ ஆகிக்கணும். என்ன, இன்னொரு 3 நோம்புக்கு அதை உனக்கு கொடுக்கலாம். அப்படின்றக்குள்ள உங்களுக்கு என்ன செய்யும், நீங்கள் நினைக்கிறீங்க அது ஆர்வம் உண்டு, ஆனால் அது சோர்வு. அது என்ன, அப்படி வரும். ஈவினிங் ஆகக்குள்ள அவன் போட்ட விதை விருட்சமாகும். அவன் போட்ட விதை என்ன செய்யும், அது நல்ல சப்ஜெக்ட் ஒன்று தான். நம்ம ஓதி வச்சுக்கிறது நல்லது. என்ன, ஓதி வச்சுக்கிறது நல்லது. 8ஆம் நாள் 7ஆம் நாள் 8ஆம் நாள் 9ஆம் நாள் குர்ஆன் ஓதுறதை விட்டுருவா. இந்த போகுதானே எல்லாம் போனால் இவருக்கு திருப்பி பிடிக்கலாத. அதை 2ல் நின்றவர் ஒன்றையும் பிடிக்கலாம என்ன செய்வார், நிற்பார். ஒன்னையும் பிடிக்கலாம நிற்பார். இப்போ அவரோட மனசு சைத்தான் சொல்லுவான்டா, நீ ஒரு நாளில் 2 ஜுசு ஓதினவன், உனக்கு இதெல்லாம் பெரிய விஷயமே இல்லை, ஒரு 5 நாளை விடு, ஒரு 5 நாளை விடு. 6ஆவது நாள் 2 எடுத்துறது, 6ஆவது நாள் ரிவர்ஸில் எடுத்துடுற 2 சைத்தாய்க்கா தானே. அவன் பல என்னது மில்லியன் ஆண்டுகளாக வாழ்ந்துட்டு இருக்கிறவன் சரியா. அவனுக்கு இது ஒரு விஷயமே அல்ல. அப்போ நீங்க ஒரு 15-20 போற டைம்ல உங்களே விட்டுருவான். இப்ப கைட்லைன் வராது. அதான் நீங்க முடிஞ்சுக்கிட்டீங்களே, உங்களுக்கு திருப்பி அதை பிடிக்கவே இல்லாமல் இருக்கும். அப்பதான் அந்த ஒற்றைப்படை இரவுகள் ஞாபகம் வாரதும் விளங்கிட்டா. 23 27 ஹதீஸ்ல நிறைய வலியுறுத்தப்பட்டது ஞாபகம் வாரதும், அப்புறம் 27 பகல் ஞாபகம் வாரதும், 27 விட லைலத்துல் கத்ர் இரவு தான் மிக முக்கியம் என்றதும், அதுக்கு பின்னால இறுதி பகுதி அதுதான் முக்கியம் என்றது ஞாபகம் வாரது. எப்ப இதுதான் அதுல ஒரு ஏதாவது ஒரு பயான் ஒரு சவர் பண்ணி 29ஆம் நாளும் நம்ம அமல் செய்யணும். அது அது அங்க கொண்டு வச்சிரும். சரி, 29 இருக்கு, அதை பார்த்துக்காண்டு சரியா. இந்த சோர்வாரத்துக்கு தான் காரணம். அப்ப நீங்க 2 விஷயம் கவனம் எடுக்கணும். ஆர்வம் வருதா, ஆர்வம் வார டைம்ல அதீத ஆர்வத்துக்கு போகாம ஒரு 2 ஜுசு நிறுத்திக்கிறது, 2 ஜுசு நிறுத்திக்கிறது. அடுத்த நாள் உங்களால முடியாம போனா மினிமம்ல இருந்து குறையாம வைக்கிறது. 1 ஜுசாவது நீங்க ஓதுறது, நீங்க வச்ச லெவலுக்கு 1 ஜுசு நீங்க எதை வச்சுக்கிறீங்களோ மினிமமா 1 ஜுசு. அப்ப நம்மளுக்கு 7 மானத்தை வைக்கணும், 7 மானதை வைக்கணும். நமக்கு 1 ஜுசு தான் 7 அப்படி என்று சொன்னால் 1 ஜுசு ஓதிடுறது. இந்த 1 ஜுசு ஒரே நேரத்தில் ஓதையிலும் என்றாலும் ஓதிடுறது. பிரிக்க முடியாது என்று விளங்கினா நீங்க பிரிக்காதீங்க. ஏன்டா காலையில் கிடைக்கிற மாதிரியான பரக்கத் சில டைமில் உங்களுக்கு ஈவினிங் கிடைக்காது, இரவு கிடைக்காது. அதனால ஒரு ஹிஸ்ப சஹாபாக்களுடைய வளம் அப்படித்தான் இருந்துச்சு. ஒரு நேரம் தான், ஒரு நேரத்தில் அதை முழுசா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வளமை இஷாவுக்கு தூங்குவதற்கு போகிற டைம், இஷா தொழுட்டு தூங்குறதுக்கு போகிற டைமில் ஓதிடுவாங்க குர்ஆனை. அந்த நேரத்தில் என்ன செய்வாங்க குர்ஆன். சிலருடைய வளமை ஃபஜ்ர் தொழுது முடிஞ்சு. அஷ்அரியூன்கள் யமன் கோத்திரத்தை அபு மூஸா அஷ்அரியுடைய கோத்திரத்தில் வளமை மக்ரிபுக்கு இஷாவுக்கு இடையில என்ன அவங்க அந்த குர்ஆனை ஓதிடுறது. இப்படி என்ன செய்ய, ஒரு நேரத்தை ஒதுக்கி அந்த வளமைகளை உருவாக்கி கொள்ளுங்கள். தொழுகையிலே அப்படித்தான். தொழுகையிலேயும் உங்களுக்கு மினிமம் லெவல் எதுக்கு கீழே குறையப்படான்னு ஒரு முடிவு வச்சிருக்கேன். இதுக்கு கீழே நான் என்ன செய்யக்கூடாது, குறையக்கூடாது. மேக்சிமம் நீங்க ஒரு இடத்துக்கு போங்க, எந்த அளவுக்கு போயிடக்கூடாது. 50 ரசூலாங்க மாத்தினாங்களே 5 50 அது இருந்தா கூட நான் தொழுது இப்போ போலைக்குதே அப்படி எந்த ஆர்வத்துக்கு போகக்கூடாது. 5 மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னது எல்லா நேரத்துக்குரியது, எல்லா நேரத்துக்குரியது, ஒரு நேரத்துக்குரியது அது நின்றணும். இஸ்திபகா நமது இதை எஞ்ச வைத்துக் கொள்ளுதல் சொல்லுவாங்க. இந்த அரபுல என்ன சொல்லுவாங்க, நமது ஆர்வத்தை எஞ்ச வைத்துக் கொள்ளல். எனவே 4ஆவதாக அமல்களை நிர்வகிக்கிற விஷயத்தில் 3 விஷயம் சொல்லிக்கிறேன். 1, உங்களுக்கு அல்லாஹு தாலா ஒரு பாதையை லேசாக்கி தான் இப்ப ஏதாவது ஒரு அமல்ல அதுல அதீத கவனம் எடுங்க. அடுத்த அமல்ல போராடுங்க, அடுத்த அமல்ல போராடுங்க. இதுல அதிகம் செய்யுங்க, அதுல அளவா செய்யுங்க. போராட்டத்துக்கு முன்னால
ரெண்டாவது, இந்த அமல்களுடைய நிர்வகிக்கிறதுல இரண்டாவது பகுதி, ஆர்வம் ஒன்று வந்துச்சுன்னு சொன்னா அதீத ஆர்வமாக மாற்ற வேண்டாம். அது உங்களே சோர்வாக்கும், அது உங்களே கொண்டு போய் சோர்வாக்கும். குர்ஆனை ஓதுற போட்டு ஸ்பீட்ல அப்படியே மாற்றப்பட்ட வேதங்களை எல்லாம் ஓதலாமான்னு பேத்துறது விளங்கிட்டா. மாற்றப்பட்ட வேதங்கள்லாம் தேடி எங்கே இது மக்தூத்தாது இல்லைங்க, இந்த லெவலுக்கு போற பாட்டியெல்லாம் ஆய்வு செய்யற பாட்டிகள் சரியா. இதெல்லாம் குர்ஆன் இவ்வளவுதான். அதீத ஆர்வத்துக்கு போகாதீங்க. அதே நேரம் மினிமம் லெவலை விட்டு குறையிறாங்க, அதை வச்சிருக்க. மினிமம் லெவலில் இதுக்கு போராடுறது, இதுக்கு என்ன செய்யறது, போராடுவது என்று வச்சுக்கோங்க. மினிமம் லெவலுக்கு போராடுங்கிறது. மூணாவது, ஆர்வத்தை எந்த நேரத்தில் வருதோ அந்த நேரத்தில் என்ன செய்யுங்க, பயன்படுத்திக்க. அதை சோர்வாக்க விட்டுறாதீங்க. ஒரு ஆர்வம் வரும், அந்த டைம்ல இதை பொறவு செஞ்சுக்கொள்வோம்னு நினைப்போம். நினைச்சு பாருங்க, உலக விஷயங்களை பொறவு நினைச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா ஆர்வம் இல்லாமல் இருக்கும். அது அந்த நேரத்துக்குரியது, அது அந்த நேரத்துக்கு உரியது. அதனால் அந்த நேரத்தில் என்ன செய்யுங்க, அதை செய்யுங்க. அந்த உள்ளத்துக்கு அல்லாஹ் தஆலா அதை கொடுப்பான். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இந்த ரமதானுடைய செய்திகளில் சட்டங்கள் தொடர்பான, சிறப்புகள் தொடர்பான, வணக்க வழிபாடுகள் தொடர்பான விஷயங்களும் நாம் நிறைய பேசப்பட வேண்டும். அதே நேரம் இவைகளை கெடுக்கக்கூடிய விஷயங்களை தான் நான் என்ன செஞ்சுக்கிறேன், உங்களுக்கு இல்லை பேசியிருக்கிறேன். ரமலானை அடைகிற நேரத்தில் இதில் அதீத கவனம் செலுத்தி அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த அமல்களை எம்மிடமிருந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற பிரார்த்தனை, ரப்பனா தகப்பல் மின்னா, ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்த ஸமீஉல் அலீம் என்ற பிரார்த்தனை அடிக்கடி சொல்லிக்கொள்வோம். இஸ்லாமிய மார்க்கத்தை அல் குர்ஆன் சுன்னா அடிப்படையில் தெரிந்து கொள்ள இன்ஷா அல்லாஹ் ஹலால் டாக்ஸ் தமிழ் எனும் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எம்மோடு இணைந்து கொள்ளுங்கள்.